உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 318ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கவுண்டவுனினுடைய 47ஆம் நாள் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம லூக்கா நற்செய்தியில் 4 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். 13, 14, 15, 16. கொஞ்சம் எல்லாமே சின்ன சின்ன அதிகாரங்கள்னால இதை நம்ம ஒன்றா சேர்த்து வாசிக்க போகிறோம் நண்பர்களே. நீதிமொழிகள் 26 இன்றைக்கி 10லேருந்து 12 வசனங்கள் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் நண்பர்களே. முதல்ல இன்றைக்கி நம்ம லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லா அதிகாரத்துலையுமே அங்கங்கே நம்ம மாற்றி ஒரு சில உவமைகள், அதுக்கப்புறம் ஒரு சில போதனைகள், இப்படி மாறி மாறி நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். ஸோ இது இன்றைக்கி நிறையா நம்மளுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போதனைகளையும் நிறையா அந்த உவமைகளையும் ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்போகிறார் நண்பர்களே. இன்றைக்கி 13ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக அந்த காய்க்காத அத்தி மரம் ஆண்டவர் போய் பார்க்குறாரு. அந்த மரத்தில் காய் இல்லை, ஸோ கனி இல்லை. எந்த கனியை பற்றி நம்ம பார்க்குறோம்? தூய ஆவியானவருடைய கனிகள். அந்த மரம் நம்மளை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பின்னணியில் நம்ம அதை கவனிக்க முயற்சிப்போம். அதுக்கப்புறம் கடுகு விதை, நம்ம ஏற்கனவே மத்திய நிகழ்ச்சியில் அதுக்கான விலக்குறையை பார்த்துருக்கோம். ஸோ ஆண்டவருடைய இறை வார்த்தையை அது குறிக்கிறது, திருச்சபை அது குறிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம விலக்குறையில் பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் அந்த பெரிய மரமாயிரு, அதில் நிறைய பறவைகள் குடிக்கொள்வது, திருச்சபையில் எல்லா இனத்தாரும் கொண்டு திருச்சபைக்குள்ளே அவங்க குடிக்கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி புளிப்பு மாவு அந்த உவமையும் பார்ப்போம். அதுவும் விண்ணரசி குறிக்கக்கூடிய ஒரு உவமை தான். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே மத்திய நிச்சயத்தில் விரிவாக அதன் விலக்குறையில் பார்த்துருக்குறோம் நண்பர்களே. ஸோ முடிஞ்சாலும் அதை போய் பார்க்க நம்ம முயற்சிப்போம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி ஊமைகள் ஒரு பக்கம் இருக்க, அவர் உடல் ஊனமுற்ற ஒரு பெண்ணை ஓய்வு நாளில் குணப்படுத்துவார். ஸோ இந்த ஒரு அழகான நிகழ்வை வாசிக்கும் போது நம்மளுடைய மனசும் ஆன்மாவும் இதே போல் ஊனமுற்றிருக்கிறத நம்ம உணர்வோம். ஸோ அதிலிருந்து நம்ம வெளியே வரத்துக்கான முயற்சிகளை நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் நண்பர்களே. அதே போல் இடுக்கமான வாயிலுக்குள்ளே நுழையணும். ஸோ ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸு, நம்ம கடவுள் கூட, ஆண்டவர் இயேசு கூட ஒரு நெருக்கமான உறவு இருந்தால் கூட, நம்ம ஆண்டவரோடு உண்டு குடித்தால் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது. ஆனாலும் கூட நம்ம அந்த இடுக்கமான வாயில்குள்ள நுழைஞ்சு ஆண்டவர் கூறியிருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகளை வாசித்தோம் இல்லையா, அந்த கட்டளைகளை கடைப்பிடித்து நம்ம நடக்கலைன்னா ஆண்டவர் ஒன்று யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில போதனைகள்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சொல்லி. 14ஆம் அதிகாரத்தில் அந்த நீர்க்கோவை நோயாளியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அந்த அற்புதத்தை நம்ம வாசிப்போம். ஸோ லூக்கா நற்செய்தியில் அங்கங்கே அற்புதங்கள் போடுறாரு, அதுக்கப்புறம் உவமைகள், அப்புறம் போதனைகள், திரும்ப அற்புதம். ஸோ இப்படி தான் அவர் மாற்றி மாற்றி இந்த அதிகாரங்களில் பண்ணுறாரு. முதல்ல இன்றைக்கி ஆண்டவருடைய ஒரு திருமண விருந்திற்கு அவர் அழைக்கக்கூடிய அந்த ஒரு விருந்துக்கு போகிறப்ப என்ன நடக்குது, அந்த ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம எப்படி தாழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத கற்றுத்தருவார். முதல்ல தாழ்ச்சின்னு வரும்போது உடனே நமக்கு ஞாபகம் வருது புனித பிரான்சிஸ் அசிசியராக தான் இருக்கணும். ஸோ அவருடைய வாழ்க்கையை போல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை தாழ்த்தணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி அழகாக ஆண்டவர் குறிப்பிடுவார். இதெல்லாம் கிறிஸ்தவ பண்புகள். நம்ம இதை வாசிக்கும் போது உண்மையிலே நம்ம இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்ம ஏற்கனவே கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு மட்டும் இந்த விழி வாசிப்புக்குள்ளே நம்ம போயிட வேணாம் நண்பர்களே. நம்ம புனிதருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தா தான் தெரியும் நம்ம பண்ணுறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, லிட்ரலாக ஒன்றுமே இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இதை எந்த அளவுக்கு நம்ம அப்படியே எடுத்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியுமோ, இந்த தாழ்ச்சியின் இந்த வசனங்கள்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க கேட்கும்போது அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம் வந்துடலே. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி யாருக்கு நம்ம விருந்து கொடுக்கணும். திரும்பவும் பாருங்கள், நம்மளுடைய முக்கியமான நாட்கள், நம்ம பிறந்த நாட்கள், இல்லை கல்யாண நாளாக இருக்கலாம், இல்லை பேப்டிசம் டே, புதுநன்மை வாங்கின நாள், இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைச்ச நாள், ஒரு வீடு, ஏதோ ஒரு ஆஸ்பீஷியஸான டே வருதா, முடிஞ்சளவு அது அனாதை இல்லங்களுக்கும் அதுக்கப்புறம் முதியோர் இல்லங்களுக்கும் சென்று நம்ம கொண்டாட ட்ரை பண்ணுவோம். ஒரு வேலை நமக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதை போய் அங்கே கொடுத்து அந்த சிஸ்டர்ஸ்கிட்ட இல்லை அந்த நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இதை பண்ணுறோம், நாங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கோம். சில சமயம் மோஸ்ட்டாக சாப்பாடு போட்டு அதை சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படி சர்வ் பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போங்க, ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போங்க.
ஸோ இனிமேல் எந்த ஒரு ஆஸ்பிஷியஸ் டே வந்தாலும் அது வந்து யாரும் இல்லாத அந்த குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் அது ஒரு சந்தோஷமான நாளாக அமையணும். நமக்கு ஆண்டவர் இறக்கம் காட்டி சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நம்ம அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறோம். பகிர்ந்துக்க ஆளே இல்லாதவங்களுக்கு, சந்தோஷமே இல்லாதவங்களுக்கு நம்ம அதை பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ இந்த பைபிள் வாசிப்பு திட்டம் நமக்கு இது ஒரு அழகான ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பெரிய விருந்து உவமையில் ஒரு சீடர், அவருக்கு என்ன தேவை, நம்ம ஆண்டவருடைய சீடராக இருக்கணும்னா அதுக்கு நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சும்மா ஈஸி இல்லை அப்படின்றத இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த 14ஆம் அதிகாரத்தில் சுட்டி காட்டுவார். 15ஆம் அதிகாரம் என்பதிலே லூக்கா நற்செய்தியினுடைய உச்சகட்டம். 15ஆம் அதிகாரம் லூக்கா 15 தான். கிட்டத்தட்ட நம்ம பாதிக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஆண்டவர் வந்து காணாமல் போன ஆடு பற்றிய உவமை, காணாமல் போன அந்த திராக்மா, அந்த ஒரு நாணயம் போல் காணாமல் போன அந்த திராக்மா, காணாமல் போன மகன், 3 அழகான உவமைகள் ஆண்டவருடைய அன்பையும் பரிவையும் நம்ம காட்டக்கூடியதான் நண்பர்களே. இந்த காணாமல் போன மகன், அந்த ஊதாரி மகன் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலானது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லூக்கா 15 அதிகாரத்துக்குள்ளே நுழையும் போது மனசில் நீங்களே அந்த காணாமல் போல ஆடாக, அந்த திராகமாக, அந்த ஒரு நாணயமாக, ஒரு மகனாக, மகளாக நம்மளை வந்து கண்ணமுடி இமேஜின் பண்ணி சித்தரிச்சுக்கிட்டு அதை கேட்போம். அந்த ஆடாக நம்ம யோசிச்சுக்குவோம். காணாமல் போன அந்த 99 இல்லை, அந்த ஒரு ஆடாக நம்மளை நினச்சிக்கிட்டு உண்மையிலே கேட்டு பார்ப்போம். உண்மையிலுமே இது வந்து நம்ம மனசில் உண்மையிலே ஒரு கண்ணீரை கொண்டு வரோம் நண்பர்களே. நம்மளும் இதே போல் தான் சூஸ் பண்ணி அவரை விட்டு வேணும்னே தெரிஞ்சு ஓடணும். அப்படி ஓடலையா, அந்த முதிய மகன் மாதிரி, இளைய மகன் மாதிரி நம்ம விட்டுட்டு பாவம் செஞ்சு ஓடினா ஓகே. முதிய மகன் மாதிரி அவரோடவே இருக்கிறோம், ஆனால் அவரோட ஒரு உறவில் இல்லை. அவர் கூட இருக்கிறோம், பெரிய பாவங்கள்லாம் பண்ணல, ஆனால் அவரோட ஒரு உறவு இல்லாமல் இருக்கிறோம். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்று அந்த முதிய மகனை போல் இருக்கணும், இல்லை அந்த இளைய மகனை போல் இருக்கணும். அப்படி யோசிச்சுக்கோன்னு வந்தாலே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 3 அருளிந்த வரை ஜெபத்தை ஜெபிக்கும் போது உண்மையிலேயே இந்த லூக்கா 15 நம்ம மனசை தொடரணும். நம்ம ஒரு காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக, ஒரு திராக்மா, ஒரு மகனாக, ஒரு மகளாக நம்மளை பார்க்க அழைக்கிறான். நம்ம இந்த ஒரு மனநிலைக்கு போகலைன்னா நமக்கு தற்பெருமை இருக்குன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இந்த காணாமல் போன ஒரு ஆடாக, மகனாக, மகளாக நம்மளை சித்தரிக்க, பாவிச்சு பார்க்க முயற்சிப்போம் பந்தர்களே. அதே போல் அந்த மகனை வந்து நம்ம இழந்து போன இந்த மனித குலத்தையுமே பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த பைபிள் முழுசாக முடிக்க போகிறோம் இல்லையா, இந்த மொத்த மீட்பின் திட்டத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். தந்தையுடைய மனசை இந்த அப்பா, இந்த காணாமல் போன அந்த ஊதாரி மகன் கதையில் அந்த அப்பா கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவில் பார்க்கலாம், ஆவியானவரில் நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய பரிவும் அன்பையும். இந்த விழுந்து போன நம்ம மொத்த மானிட குலமும், அதே போல் இஸ்ராயேல் தேசம் நாடு கடத்தப்பட்டுச்சு பாருங்கள். மீட்பின் வரலாறுல இஸ்ரேல் தேசமாக பார்க்கணும். மொத்தமாக பார்க்கும்போது இந்த மொத்த மானிட குலத்தையுமே அந்த இளைய மகன் வந்து சித்தரிப்பார். பர்சனலாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய வாழ்க்கை அந்த இளைய மகனை குறிக்கும், கடவுள் அந்த தந்தையை குறிக்கும். ஸோ இந்த ஒரு கதாபாத்திரங்களில் இந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்றைக்கி அந்த லூக்கா 15 நம்ம வாசிக்க முயற்சி பண்ணுறது. நிறைய லெவலில் ஆம்பிக்குரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய அந்த விளக்க உரையில் கேட்கறதுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறோம். இந்த ஊதாரி மகன் கதையை மட்டுமாவது 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், முன்மதியோடு செயல்பட்ட அந்த வீட்டு பொறுப்பாளர், அந்த நேர்மையற்ற பொறுப்பாளர், அதுக்கும் நம்ம உத்திரிகை ஸ்தலத்தில் ஆன்மாக்களுக்கு ஜெபிக்கிறதுக்கும் நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கும் அழகான ஒரு எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ அதையும் விளக்குறையில் வந்து கவனிங்க. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, லாசர் செல்வந்தர் கதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸானது இல்லையா, அந்த கதையை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மகனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13. அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை வெட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். பின்பு இயேசு, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே,
எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை.
நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இவற்றை கேட்டு அவரிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது. உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது நிலத்துக்கோ எருக்குழிக்கோ பயனற்றது, அது வெளியே கொட்டப்படும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி
வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி என்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16. இயேசு தம் சீடருக்கு கூறியது. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது,
இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோவும் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோவும் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யோவான் காலம் வரையிலும் தான். அது முதல் இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாவரும் இறையாட்சிக்கு உட்பட நெருக்கி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். திருச்சட்டத்தில் உள்ள ஓர் எழுத்தின் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் ஒழிவது எளிதாகும். தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான். கணவனால் தள்ளப்பட்ட பெண்ணை மணப்பவனும் விபச்சாரம் செய்கிறான். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் எங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே,
அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். நீதிமொழிகள் அதிகாரம் 26. மூடனையோ குடிகாரனையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிபோக்கர் எவராயிருப்பினும் அவர் மீது அம்பு எய்கிறவரை ஒத்திருக்கிறார். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும். அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலை மீண்டும் செய்வார். தம்மை ஞானமுள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளும் யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒருவேளை திருந்துவார், ஆனால் இவர் திருந்தவே மாட்டார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான நற்செய்தி வாசகங்களை வாசித்து முடிக்கிறதுக்கான அருளை கொடுத்ததுக்கான நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த ஊதாரி மகனைப் போல, ஊதாரி மகளைப் போல ஆண்டவரே, நீங்கள் எங்களை தேடி வந்தும் கூட, எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தும் கூட நாங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிட்டோம்ப்பா. காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறோம். இந்த திராகமாவை போல காணாமல் போயிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் திருமண விருந்துக்கு அழைப்பு விடுத்தும் நாங்கள் உள்ளே நுழையாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துட்டு சதையுள்ள இதயத்தை தாங்கப்பா. அம்மா, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் அப்பா கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சுட்டு போய் இருந்திருக்க மாட்டோம்மா. எப்படி ஆண்டவர் இருந்திருந்தால் லாசர் இறந்திருக்க மாட்டாரோ, அதே போல் எங்களுடைய ஆன்மா இறந்திருக்காது. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அம்மா, நீங்கள் இருந்தீங்க, நாங்கள் உங்களை தள்ளி ஒதுக்கி வச்சோம். அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம்மா. திரும்பி எங்கள் வாழ்க்கையில் வருவீங்களா? திருப்பி எங்களுடைய ஆன்மாக்குள்ளே வருவீங்களா? எங்களுடைய வாழ்வையும் ஆன்மாவையும் உடலையும் திரும்பவும் உயிர்ப்பிக்க செய்வீங்களாமா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்னைக்கு பாருங்கள், லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவர் வந்து அந்த அவருடைய ஸ்பிரிச்சுவல் அந்த ட்ரூத்ஸ் பாருங்களேன், ஆவிக்கிற உண்மையை அவர் அந்த காலகட்டத்தில் நடந்து உண்மை நிகழ்வுலேருந்து எடுத்து சொல்கிறார். பாருங்கள், பிலாத்து வந்து அந்த பலி செலுத்திட்டு கொண்டு அவங்களுடைய ரத்தத்தையே அந்த பலியோடு செலுத்தியிருக்காரு. ஆண்டவர் உடனே ஒரு இன்சிடென்ட் சொல்ல, அப்படின்னா அவருக்கு நடந்துகிட்டு இருக்க நியூஸ்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எதுக்கு? இறையாட்சி அறிவிக்கிறதுக்கு. நம்ம நியூஸ் பார்த்துட்டு கவனச்சிதறலுக்குள்ளே ஈடுபட்டுருவோம். அதனால தான் நியூஸ் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்கிறோம். நம்ம துவக்க காலத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவர் பாருங்கள், அந்த சீலோம் அந்த ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்ததை அவர் சொல்லி இப்போ இதெல்லாம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? நம்ம இந்த சில பேர்லாம் இந்த இயற்கை சீரழிவுகள், சீற்றங்கள், அதுக்கப்புறம் எதிர்பாராத விபத்தில் வந்து இறந்து போகிறவர்கள்லாம் நம்ம யோசிக்கும்போது, அப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் நடக்குது இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அநியாயம் பண்ணுறாங்க, இந்த டெரரிஸ்ட் உள்ள போய் தீவிரவாதிங்க கொள்கிறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் ஏன் பார்த்துட்ருக்காரு? இதெல்லாம் ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது பாருங்கள். ஆண்டவர் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள். பைபிள் நம்ம பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே இழப்பீர்கள். அப்போ ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க, ஒரு இயற்கை சீற்றத்தில் சாகுறாங்க, ஒரு தீவிரவாதி கொன்று சாகுறாங்கன்னா, இவங்களாம் நம்மளை விட அதிகமாக பாவம் செஞ்சவங்க கிடையாது. இப்போ அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்வார்? மனம் மாறாவிட்டால் நீங்களும் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் அப்படின்றார். அப்படின்னா நம்மளுடைய மனமாற்றத்தினுடைய அந்த ஒரு அர்ஜென்சியை அவர் காட்டுறாரு. அந்த ஒரு சீக்கிரமாக நம்ம மனம் மாறணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு தேவையை ஆண்டவர் இங்கே வந்து சுட்டி காட்டுகிறார் அன்பர்களே. ஸோ இப்போ என்ன நடக்குது? அவங்க வந்து பாவம் செஞ்சவங்களா அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்றார் ஆண்டவர் சிம்பிளாக. நீங்கள் திரும்பி உங்களுடைய பாவ நிலையை பாருங்கள். நீங்கள் ஒழுங்காக பாவத்தில் நின்று மனமாறலைன்னா அவங்க எப்படி உடலில் இறந்து போனாங்களோ அதே போல உங்கள் ஆன்மா இழந்து போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நண்பர்களே. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
இந்த தீவிரவாதிகளாகட்டும் சரி, இந்த பிலாத்துவை போல சரி, எல்லாமே அன்பந்தூர்லே பாருங்களேன். ரோமியர் 8:20 21 சொல்லுது, மொத்த படைப்புமே ஒரு பலவீனத்துக்குள்ளே, ஒரு ஃபியூட்டிலிட்டிக்குள்ளே அது வந்து இருக்குதான். எப்படா இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆதாம் நீ பாவம் செஞ்சதுனால நிலம் சபிக்கப்படும் முன் பொருட்டு. ஏன்னா நிலம் அவருக்காக தான் படைக்கப்பட்டுச்சு, மனுஷன் நமக்காக தான் படைக்கப்பட்டுச்சு. நம்ம பாவம் செய்யும்போது அது எல்லாத்தையுமே பாதிக்குது. சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்ஸ், இயற்கையினுடைய சட்டங்கள், நேச்சுரல் லாஸ் எல்லாத்தையுமே அது பாதிக்குது. அதனால தான் பாருங்கள், இந்த இயற்கை சீரழிவுகள் எல்லாத்தையுமே ஆண்டவருடைய தண்டனையை நம்ம பார்க்கல, அது நம்ம பாவத்தினுடைய விளைவாக பார்க்குறோம். அங்கே மட்டும் ஒழுங்கீனம் இல்லை, ஒழுங்கற்றம் இல்லை, நம்மளோட உடம்புலையும் ஒழுங்கற்ற அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, டிஸார்டர்னஸ். இதனுடைய ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்குறோம் அன்பர்களே. எல்லாமே இப்போ பாருங்கள், இந்த தீவிரவாதிகளாகட்டும் சரி, அந்த பிலாத்துவாகட்டும் சரி, எல்லோரும் கொல்றாங்க, திருடுறாங்க, கற்பழிப்பு செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. இதெல்லாம் மனுஷனுடைய ஒழுங்கற்ற, எப்படி நிலம் சபிக்கப்பட்டு இயற்கை இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற விஷயங்கள் நம்மளுடைய இந்த இறப்புக்கு, நிறைய பேருடைய இறப்புக்கு வழிவகுக்குதோ, அதே போல் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய, சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற தன்மை, டிஸார்டர்னஸ், அது வந்து இந்த காரணங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்ன? அதுதான் ஆண்டவர் இறங்கி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த சொல்யூஷனை இன்னமும் பெரும்பாலான மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அது வரைக்கும் இந்த நிலமும் சரி, இந்த மனுஷங்களும் சரி, நம்ம வந்து இந்த ஒழுங்கற்ற தன்மையை நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, அந்த மெடிசன் தான் நற்கருணை, அதுக்கான அந்த தீர்வு தான் நற்கருணை, ஆண்டவர் இறைவார்த்தை, ஜெபம், பரிகாரம், இது எதுவுமே ஏற்றுக்காமல் நம்மளுடைய உடம்பு சுகத்துக்களை கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் இன்பத்தில் எல்லோரும் இம்மீடியட் இன்ஸ்டன்ட் கிரேட்டிஃபிகேஷனில் எல்லோரும் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒழுங்கற்ற தன்மையிலேயே நம்ம நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நிலமும் சபிக்கப்பட்டதாக தான் இருக்கும், இயற்கை சீரழிவுகளும் வந்துட்டு தான் இருக்கும், கொள்ளை நோய்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் நமக்குள்ளேயும் மனுஷங்களை கொண்டுக்கிட்டு போர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மனுஷன் ஆன்மாவில் அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே நம்ம வரணும். அந்த இட்டர்னல் மெடிசன், அந்த நிலையான அந்த மருந்து ஆகிய ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலும் வார்த்தையிலும் ஆவியிலும் நம்ம உள்ளே உட்கொள்ளலைன்னா, ஒவ்வொருத்தரும் இதிலிருந்து நம்ம யாருமே வெளியே வர முடியாது நண்பர்களே. ஸோ அந்த விளைவுகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த அத்திமரம் 6-9 வருஷங்களுக்கு காய்க்காத அத்திமரம், அந்த தோட்ட தொழிலாளர் என்பதிலே அது ஆண்டவர் இயேசுவை குறிக்கும். அதே நேரத்தில் அது தேவமாதாவையும் புனிதர்களையும் குறிக்கும் என்பதில்லை. ஸோ தந்தையிடம் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறாரு, பரிந்துரைக்கிறாரு, மத்தியஸ்தராக இருக்கிறாரு. அவருடைய இந்த பரிந்துரையில் மாதாவும் புனிதர்களும் இணைகிறார்கள். சில சமயம் டைரெக்டாக மாதாவும் புனிதர்களும் ஆண்டவர் இயேசுவிடமும் பரிந்துரை செய்வாங்க. ஸோ நமக்காக, ஐயோ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனுக்கு நான் குத்தி ஏறு போடுறேன், அவனை நான் ஜெபமாலை ஜெபிக்க வைக்கிறேன், அந்த பெண்ணை வந்து நான் வந்து என்னுடைய பொண்ணு அதை வந்து நான் வந்து ரெட்ரீட்க்கு அனுப்புகிறேன், அதை வந்து நான் வந்து பைபிள் வாசிக்க வைக்கிறேன், கொஞ்சம் நான் அந்த மனசை பண்படுத்துகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. மாதாவும் புனிதர்களும் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரும் தந்தையிடம் ஆவியினர் வழியாக எல்லாருமே செயல்பட்டு இப்படி தான் ஜெபிச்சுட்டு இருக்காரு ஆண்டவரும். அதுக்கப்புறம் 10-17 பாருங்க முதல்ல, அந்த ஊனமுற்ற அந்த 18 வருஷம் ஊனமுற்ற கர்மதலே அதனால நான்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் சிவியராக இந்த மாதிரி இந்த மெலன்கல்லி, இந்த பாவ அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஸ்டார்டிங்கில், அப்போ கிட்டத்தட்ட நானும் ஒரு 13 வருஷம் எனக்கு அதோடைய வழி தெரியுது. ஆவிக்கிற வகையிலையும் சரி, உளவியல் ரீதியாகவும், சைக்கலாஜிக்கலாகவும் சரி, உடல் அளவிலும், ஃபினான்ஷியலாகவும், எனக்கு எப்படி பேசணும் எதுவுமே தெரியாத அன்பர்களே. 18 வருஷம் இந்த பெண் துன்புறுற மாதிரி நான் 13 வருஷம் துன்புற்றேன். உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். நம்மளுடைய ஆன்மா அப்படி தான் இருக்குது, மனசு அப்படி இருக்குது, பொருளாதாரம் அப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை, உறவுகள் சிறிதும் நிமிர முடியாத அளவில் கூன் விழுந்த நிலையில் இருக்கிறது. சும்மா அதை மட்டுமே யோசிச்சு பார்ப்போமே. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், ஆண்டவரே என்னை எப்போ தொடுவீங்க? அந்த அம்மாவை தொட்டு குணப்படுத்துனீங்களா, அதே போல் என் மனசை, என் வாழ்க்கையை தொடுவீங்களா அப்பான்னு கேட்போம். எல்லா டைமும் பாருங்கள், நம்ம வந்து இந்த மறைநூலேருந்து தொழுகை கூட தலைவர்கள், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அந்த பாயிண்ட்டை விட்டுறாங்க பாருங்களேன். நம்மளுமே நிறைய டைம் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு கவன சிதறலுக்குள்ளே நம்ம ஈடுபட்டுருப்போம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 24ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். அப்படின்னா நான் வருந்தி முயல சொல்கிறார், கஷ்டப்பட்டு உள்ள நுழைய சொல்கிறார். சில பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லுவாங்க,
நீங்கள் வந்து உடம்பெல்லாம் துன்புற தேவையில்ல, அதெல்லாம் வந்து முட்டி போட்டுட்டு எதுக்கு வேளாங்கண்ணி எல்லாம் போகிறீங்க. இல்லை நம்ம ஆக்சுவலாக நம்ம போகிறது வந்து உலக தேவைக்காக போயிட்டுருக்கோம், அதுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் ஈக்குவலாக நம்மளுடைய பாவத்திலேருந்து வெளியே வரத்துக்கு இந்த மாதிரி வருந்தி முயல்கிறோமா? அதை பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கணும்? அட்லீஸ்ட் நம்ம அந்த விவிலிவாசி திட்டத்தில் இருக்கிற நம்மளாவது புரிஞ்சுக்கணும். பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டு நம்ம கேட்க முடியாது இனிமேல். இப்போ நமக்கு தெரியும், நற்செய்தியெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கோம். பலர் உள்ளே செல்ல முயல்ந்தாலும் இயலாமல் போகும். அப்படின்னா அவ்வளோ டஃப். எல்லாரெல்லாம் இப்போ மீட்கப்பட மாட்டாங்க, எல்லோரும் விண்ணகத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் இறந்து போன எல்லா ஆன்மாக்களும் எல்லாருமே ஜாலியாக விண்ணகத்துக்கு போயிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாருங்கள், அந்த செல்வந்தர் லாசர் கதையில் பாருங்கள், த சின் ஆஃப் ஒமிஷன். அந்த செல்வந்தர் எந்த பாவமும் செய்யலை. அவர் செஞ்சது என்னது? செய்யாமல் விட்டது தான் அவர் செஞ்ச பாவம். லாசருக்கு இரக்கம் காட்டல, அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரியாது எத்தனை பாவங்கள் இருக்குன்னு நண்பர்களே. நம்மளும் செஞ்சுருக்கோம், மற்றவங்களும் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த இடுக்கமான வாயில்குள்ள நுழையணும் அப்படின்றார். வருந்தி முயலை சொல்கிறார். பரிகாரம், உபவாசம், ஜெபம். வருந்தி முயல்றதுனா இதுதான். தினமும் பைபிள் வாசிக்கிறது, தினமும் அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளுடைய சுய விருப்பத்தை உடைக்கிறது, சுய அன்பை உடைக்கிறது, சுய நலன்களை உடைக்கிறது. இதுதான் வருந்தி இடுக்கமான வாயில்குள்ள நுழையிறதுக்கான அந்த முயற்சி. 26 27 பாருங்கள். அப்பொழுது நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீங்கள் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே. அவருடைய பிரச்சனை என்னன்னு பாருங்கள். நீங்கள் கூட ஒன்று குடித்தது, நான் உங்கள்கிட்ட கற்பித்ததெல்லாம் ஃபைன், ஆனால் நீங்கள் தீமை செய்கிறவங்களாக இருக்கீங்களே. அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். அமர்ந்தவர்களே, நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம் மத்திய நிகழ்ச்சியில், ஆண்டவர் உங்கள் பேரில் பேய்களை ஓட்டணும், நோய்களை குணமாக்கணும். அப்படின்னா கேரிசம்ஸ் வேறு இருக்குது, ஆவியானவருடைய அருங்கொடை வேறு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உண்டு குடித்திருக்கிறோம் அப்படின்னா நான் இட்ஸ் ரெஃபரன்ஸ் டு யூக்கரிஸ்ட். நம்ம திருப்பலிக்கு போய் நற்கரணையெல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கோம், அவருடைய ரத்தத்தையும் உடலையும் ஒன்று குடிச்சிட்ருக்கோம். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்திருக்கோம். நிறைய ரெட்ரீட்டுக்கெலாம் அட்டென்ட் பண்ணிருக்கோம், ஜெபமாலை ஜெபிச்சுட்ருக்கோம், பைபிள் வாசிச்சுட்ருக்கோம், எல்லாம் நடந்துருக்கு. ஆனால் செயலில் நம்ம அதை செய்யலைன்னா, இதையெல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கையில் உன் எதிரியும் அன்பு செய், இதை செய்யலைன்னா மன்னிக்க சொல்கிறாரு, தீர்ப்பிட வேண்டான்றாரு. இது நான் செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பந்தவர்களே வேறு வழி இல்லை. நம்ம அந்த முதியவர் மாதிரி தான். அந்த முதிர்ந்த மகன் இருக்கார் பாருங்கள், இளைய மகன், ஊதாரி மகன் கதையில் கூடவே தான் இருந்தார் அப்பா கூட. ஆனால் அப்பா கூட உறவில் இல்லை. அப்பா கூட ஃபிசிக்கலாக இருந்தார். நம்மளும் ஃபிசிக்கலாக நிறைய என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். மனசு அவர் கட்டளைகளை கடைப்பிடிச்சிட்டு நடக்கலைன்னா அவர் விட்டு தொலைவில் இருக்கிறோம். 29 பாருங்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். எப்பயுமே இந்த பந்தியோட நம்ம பின்னாடி பார்ப்போம். பந்தின்றது இட்ஸ் எ ரெஃபரன்ஸ் டு நற்கருணை அன்பர்களே. பின்னாடி விண்ணகத்தில் அவரோடு நம்ம முகமுகமாக தரிசிக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு அடையாளம் தான் இந்த பந்தின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை நம்ம எஸ்ஐயா புத்தகத்தெல்லாம் வாசித்தோம். ஸோ அந்த புதிய உடன்படிக்கையில் தான் ஆண்டவர் பந்திக்கு உள்ளே கூப்பிட்றாரு. ஒரிஜினல் பந்தி ஆதமேவாளுக்கு இருந்துச்சு, அதை அவங்க விட்டு அவங்க விரட்டப்பட்டாங்க. ஸோ நம்ம இதை பந்திக்குள்ளே வரத்துக்கு எல்லாரும் வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, பிறனத்தவர்கள்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு வசனம் இது அன்பர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். லூக்கா நற்செய்தியில், உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாட்டையோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதை உடனே தூக்கிவிட மாட்டேரா. இப்போ ஆண்டவருடைய பாயிண்ட்டை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் அன்பர்களே. உங்கள் பிள்ளையோ கிணத்துல இருந்தால் நீங்கள் உடனே போய் அதை வெளியே தூக்குவீங்களே. இந்த பெண் 18 வருஷமாக கூண் விழுந்து சாத்தானுக்கு அடிமையாக அந்த விழுந்து போயிருக்குது. அதை விட மோசமான நிலைமையில் நான் ஏன் அதை தூக்கக்கூடாது ஒரு ஓய்வு நாள் அன்றைக்கி? அதை போய் ஏன் பாவம்னு சொல்கிறீங்க, ஓய்வு நாளை மீறுறதுன்னு சொல்கிறீங்க? ஓய்வு நாளை நன்மை தானே செய்யணும், அதை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்ற. அப்போ ஓய்வு நாள் வேலையை செய்யக்கூடாது இல்லை. இப்போ நம்ம போய் ஒரு குழந்தைங்களோட இல்லத்தை நம்ம சந்திக்கலாம், ஒரு முதியோர் இல்லங்களை சந்திக்கலாம், கோயிலுக்கு ஊழியம் செய்யலாம், வேலை செய்யலாம். அந்த வேலையெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நன்மை, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இறக செயல்கள். ஸோ அதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணலாம், நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணலாம், சும்மா நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அன்பர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 11ஆம் வசனம் ரொம்ப 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 அழகானது பாருங்கள் அன்பர்களே. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர்.
அதனால நம்ம புனித அசிசியார் வாழ்க்கை, எல்லா புனிதரோட வாழ்க்கையிலும் புனித குழந்தை தெரசாமெல்லாம் அவ்வளோ சீக்ரெட்டாக அவங்களுடைய சாக்ரிஃபைஸை பண்ணுவாங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் கூட அதுக்கு இந்த வசனத்தை நம்ம போடுவோம். நம்ம பேர் தெரியணும், நான் தான் செஞ்சேன்னு தெரியணும். எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கு பாருங்க அன்மதர்களே. எப்போ இதெல்லாம் உடையும்? பைபிள் வாசிச்சும் நமக்கு இது உடையலைன்னா அப்போ பைபிள் வாசிக்காதவங்க யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்படி வாழ்ந்தால் ஃபைன், அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கும் கூட நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அப்படிப்பட்ட ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை குழந்தை ரசமாக தங்களே மறைச்சிக்கிட்டாங்க. அதை விட கணக்கில் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாதா தங்களே மறைச்சிக்கிட்டாங்க. அதனால தான் மாதவை இன்றைக்கி ஆண்டவர் இவ்வளோ உயர்த்தியிருக்கிறார். இந்த உலகத்திலேயே தாழ்த்தினது உச்சக்கட்டமான மாதா தான். அதனால தான் மாதவ இந்த உலகத்தில் எல்லா பிறவிகளை விட உயர்த்தினார். எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லா மனுஷ குலத்தை விட உயர்த்தியிருக்காருன்னா ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ மாதா அவங்களையே அவங்க தாழ்த்திக்கிட்டாங்க, மறைஞ்சிருக்காங்க பாருங்கள். எங்கேயாச்சும் எழுதப்பட்டிருக்கா? ஆனால் அவங்க செஞ்சது விண்ணகத்தில் போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அவங்க செஞ்சது எவ்வளோன்னு இந்த மீட்பு திட்டத்தில். புனித பவுல், புனித பேதுரு, அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் யாருமே அதுக்கிட்ட நெருங்கி வர மாட்டாங்க. மறை சாட்சியர்கள், இரத்த சாட்சியர்கள் எல்லாரையும் ஒன்றா போட்டால் கூட அதுக்கிட்ட நெருங்கி வர மாட்டாங்க. அவ்வளோ மாதா பண்ணியிருக்காங்க, மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி. 13-14 வசனங்கள் பாருங்கள் நம்மளே. மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர், அப்போ நீங்கள் ஆசிர் பெற்றவர் ஆவீர். ஏனெனில் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. அப்போ யார் பண்ணுவா? நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும். அப்போ யார் பண்ணுவா? கடவுள் பண்ணுவார். அந்த அன்பார்ந்தவர்களே, நம்ம இதை யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு எவ்வளோ பட்ஜெட்டோ நம்ம போயிட்டு கொடுத்து இந்த முதியோர் இல்லம், மனதை இல்லம், இறந்து போகிற ஒரு டெஸ்டிடியூட் ஹோம் அழகாக நமக்கு நம்மளுடைய ஃபேர்வெல். அதனால எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு என்னுடைய ஃபேர்வெல் அப்போ எனக்கு இந்த பைபிள் வாசிக்கும் போது எனக்குமே இந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்ப்போமா. எல்லோரும் நம்மளை கேவலமாக பார்த்தாங்க, நம்மளை வந்து சீன் போடுற மாதிரி சில பேர் யோசிச்சாங்க, பேசினாங்க. அதெல்லாம் மனசுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, எனக்கு தெரியும் இதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்புறம் எனக்கு கூட வேலை செய்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனுடைய அனுபவிச்சதனுடைய அந்த எஃபெக்டில் தான் நானும் சொல்கிறேன், இதை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரீட்டு கொடுக்குறது, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டு அவங்களுக்கு அதை பரிமாற வச்சும்போது அவங்களையெல்லாம் பரிமாறினாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருவர்லாம் அவர் வந்து அழுந்தார் வர வழியில் ஃபுல்லாக. எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அவர் அழுந்தார். இன்னும் 2-3 பசங்கள்லாம் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க. எனக்குமே வந்து அன்றைக்கி நாங்கள் அங்கேயே தான் உட்காந்து சாப்பிட்டவும் செஞ்சோம். அவங்களோடவே அவங்களுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். அதெல்லாம் எவ்வளோ என் வாழ்க்கையிலே உச்சக்கட்டமான சந்தோஷமான நாள்னா எனக்கு வேலை கிடச்ச நாளில் என்னை ஆண்டவர் வந்து மீட்டு நாள். இது எல்லாத்தை விட நான் கம்பேர் பண்ணேன்னா எனக்கு இப்போ சொல்லுவேன் அன்பார்ந்தவர்களே, அதுதான் சந்தோஷமான நாள். ஒரு பக்கம் சுயப்பெருமை இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு மேபி நான் அந்தளவு பர்ஃபெக்டாக எல்லாம் இருந்திருக்கலாம். நான் வந்து தற்பெருமைக்காக கூட பண்ணியிருந்திருக்கலாம், எனக்கு தெரில. மேபி அதாவது ஒரு கலப்படம் இருக்கும் இல்லையா, இன்னும் நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஆனால் பெரும்பாலாகுமே உண்மையாலுமே அவங்களுக்கு அதை பண்ணணும். ஏன்னா நம்ம பைபிளை வச்சுருக்கோம், நம்ம ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நம்ம இது வந்து நம்ம இது செய்யணும். அந்த நம்ம சந்தோஷத்தை முடியாதவங்க கூட பகிர்ந்துக்கணும். கைமாறுக்காக சுத்தமாக பண்ணவே இல்லை. அவங்களோட பக்கத்துக்கு போது அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெட்டிங் டே, உங்களுடைய பர்த்டேனா இனிமேல் எப்பயுமே அது ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கோ ஒரு முதியோர் இல்லத்தில் தான் இது நடக்கணும் அன்பர்களே. நம்ம உயிர் தெழும்போது இதை ஆண்டவர் அழகாக ஓடி வந்து நமக்கு முத்தமிட்டு நீ இதை பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். இல்லை பெருசாக எதுவும் பண்ண முடியலையா, ரோட்டில் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு கூட நம்ம மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கூட போகலாம். உண்மையிலேயே நடக்க முடியாதவங்க எத்தனை பேர் ரோட்டில் இருந்திருக்காங்க. நமக்கு தெரியும், நம்ம சுற்றுப்புறத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு கூட கொடுத்துட்டு போகலாம். நீங்கள் பெருசாக ஒரு இல்லத்துக்கு போய் பண்ணலனாலும் அதை விட இன்னும் பெஸ்ட்டு, யாருக்கும் தெரியாமல் நம்ம பாட்டுக்கும் அமைதியாக சைலண்ட்டாக கொடுத்துட்டு அந்த அவங்களுடைய மகிழ்ச்சியில் அவங்களுடைய பசியை ஆற்றுறதில் அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதில் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம ஆற்றிக்கொள்ளலாம் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 15-24 அந்த பெரிய விருந்து ஊமை. அதனால இந்த விருந்து எப்பயுமே புதிய உடன்படிக்கையினுடைய அந்த மகிழ்ச்சி எப்பயுமே இஸ்ரேல் வந்து நம்ம பார்க்குறோம். எசையா 14-21 வசனத்துலேயும் தந்தை வந்து அவர் வந்து இஸ்ரேல் மக்களையும் அந்த பிற இனத்தவர்களும் அருவருத்த அந்த மக்களை ஆண்டவர் கூப்பிட்றார்.
14:23 எசையா, திருத்தூதர் பணி 13:46, 28 இதெல்லாம் அந்த பிறனத்தவர்களை ஆண்டவர் உள்ளே கூப்பிட்றாரு இந்த விருந்துக்கு. இப்போ தந்தை ஏற்படுத்துகிற அந்த விருந்தை மெஸ்ஸியா ஆகிய மகன் வந்து கூப்பிட்றாரு, வந்து உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க அதை புறக்கணிக்கிறாங்க. இவங்க வெறுக்கிற எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிட்றாரு. பாவிகள், விபச்சாரிகள் எல்லாருமே உள்ளே வராங்க. ஏன் மனம் திரும்பி உள்ளே வராங்க? நம்ம பாருங்கள், தொடக்க நூல் 26 இருந்து விடுதலை பயணத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும். எப்பயுமே உடன்படிக்கை செய்கிறாங்க அப்படின்னாக்க பாருங்கள், தாவீது உடன்படிக்கை அவர் புதுப்பிச்ச அந்த அவர் வந்து உடன்படிக்கை பேலையெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு கம்யூனியன், ஒரு பந்தி, ஒரு விருந்தில் தான் ஆண்டவர் முடிக்கிறார். குறிப்பாக எசையா 25:69 பாருங்கள், மெஸ்ஸியாவின் காலத்தில், அந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் இஸ்ரேலுக்கும் மற்ற இனத்தாருக்கும் 13:29 எசையாலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து அவரை ஏற்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் வந்து இந்த 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 விருந்தை எப்படி ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு? இப்போ தற்காலிகமாக நமக்கு நற்கருணையில் கொடுக்குறாரு திருப்பலியில். அதுக்கப்புறம் விண்ணகத்தில் திருவெளிப்பாடு 19:6 வாசிக்கிறோம், 19:9 வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரையே கொடுக்குறார் செம்மறியாக விண்ணகத்திலிருந்து நமக்கு அவருடைய முகமுகமாக சந்திக்கும் போது அந்த கம்யூனியன், அந்த ஒருமைப்பாடு அளவே இல்லாதது. அப்போ பாருங்கள், அதில் இந்த ஊமையில் வர மாதிரி, எனக்கு இப்போ தான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு அந்த இப்போ தான் ஒரு ஆடு மாடு இருக்குது, அதை நான் பார்க்கணும். எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு ரெட்ரீட் போகிறோம், எப்பப்பெல்லாம் ஒரு ஜெபமாலை எக்ஸ்ட்ரா ஜெபிக்கலான்ற ஒரு அழைப்பு வருது, எப்பப்பெல்லாம் பைபிள் வாசிக்கலான்ற ஒரு அழைப்பு வருது, எப்பப்பெல்லாம் ஜெபிக்கலாம், ஒரு திருப்பயணம் போகலான்ற அழைப்பு வரும்போது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த ஊமையில் நடந்துக்கிட்டவங்க மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். பைபிள் வாசிக்க, புனிதருடைய புத்தகம் வாசிக்க, ஒரு கன்ஃபெஷனுக்கு போக நமக்கு டைம் இல்லைன்னா, ஆக்சுவலாக டைம் இருக்குது, மனசு இல்லை. ஸோ இதை தான் நம்ம உணர்ந்துக்கணும் வந்துடுறேன். இந்த ஊமை நமக்கு அதை தான் குறிப்பிட்டு காட்டுது. 26 வசனம் பாருங்கள், என்னிடம் வருபவர் தம் தந்தையோ, தாயையோ, மனைவியோ, பிள்ளைகளையோ, சகோதரிகளையோ ஆகியோரை ஏன் தம் உயிரையும் விட என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. ஸோ ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவருடைய சீடராக இருக்கணும்னா இவங்களெல்லாம் வெறுக்க சொல்ல ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அவங்கள அன்பு செய்ய சொல்கிறார். ஆண்டவரை ஃபஸ்ட் அன்பு செஞ்சு அவருடைய அன்பை நம்ம உணர்ந்துட்டா இவங்களை அன்பு செய்கிற விதம் தன்னலமற்றதாக இன்னும் தூய்மையாக இருக்கும். நம்ம அடுத்திருப்பவரை, நம்ம டைரெக்டாக அடுத்திருப்பவரை மட்டும் அன்பு செஞ்சுட்டு இருந்தோம்னா அதில் சுயநலம் வந்துடும். ஸோ ஆண்டவரை ஃபஸ்ட் அன்பு செய்யணும், அதுதான் முதல் கட்டளை. அதுக்கப்புறம் தான் பிறரை அன்பு செய்யணும். ஆண்டவர் அன்பு செய்யாமல் பிறரை அன்பு செய்கிறது, நம்ம பிறர் அன்பு பலவீனமானதாக இருக்கும், முழுமையற்றதாக இருக்கும் அன்பர்களே. அதான் நம்ம வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய குற்றங்களை தான் பார்ப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து கடவுளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அடுத்திருப்பு வரும். கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து கடவுளை பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை போல் நம்ம வாழ ஆரம்பிப்போம், அவரை போல் மாற ஆரம்பிப்போம். அப்படின்னா அவருக்கு டைம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஜபத்தில், இறை வார்த்தையில் வாசிக்கிறதில்ல, நற்கருணையில், திருப்பலியில், நற்கருணை சந்திப்பில். வேறு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய உடைமைகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கையளிக்கணும் அப்படின்றார். உங்களுடைய கிராஸை, உங்களுடைய சிலுவையை நீங்கள் தூக்கிட்டு நடக்கணுன்றார். ஒரு சீடனாக இருக்கணும்னா எல்லாத்தை விட அவரை அன்பு செய்யணும். நமக்கு வர துன்பங்களை ஏற்றுக்கிட்டு நடக்கணும். இந்த உலக விஷயங்கள், நம்மளுடைய பற்றுதல்கள் எல்லாத்துலேருந்து வெளியே வரணும், டிட்டாச் ஆகி. புனிதர்கள்லாம் அதை வந்து லிட்ரலாக செஞ்சாங்க. அவங்களோட உடன்பைகள்லாம் எழுத்தாங்க, அவங்கெல்லாம் கையளித்தாங்க. துறவைகள், குருக்கள், கணியர்கள் அதை செஞ்சுட்டு தான் வராங்க. அதை அப்படியே செய்கிறாங்க லிட்ரலாக அந்த வசனத்தை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நம்ம மனதளவில் இதிலேருந்து டிட்டாச் ஆகலாம். ஸோ அவர் அன்பு செய்யணும், கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சகிச்சுக்கணும், பரிகாரங்கள் செய்யணும், சிலுவையை சுமக்கணும். நம்ம கடவுள் அனுமதி கூட நம்ம கணவன் நம்மளுடைய சிலுவையாக இருக்கலாம், மனைவி நம்ம சிலுவையாக இருக்கலாம், அம்மா அப்பா பிள்ளைங்க நம்ம சிலுவையாக இருக்கலாம், நம்ம உடல் நோய் நம்ம சிலுவையாக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல துன்பங்கள் நம்ம சிலுவையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி நம்ம சிலுவையாக இருக்கலாம். அதை தூக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி அதே நம்மளுடைய மீட்புக்குரிய செயலாக மாற்றலாம். நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கலாம். 3வது, எல்லா உடைமைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். மனசு அங்கே இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளம் எங்கே இருக்கிறது, உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் உள்ளமும் இருக்குது. ஸோ நம்ம செல்வத்தை கடவுள் பக்கம் வச்சுக்கணும். கடவுள் தான் நம்ம செல்வமாக இருக்கணும், அவரே நம்ம பங்காக இருக்கணும்.
அதுக்கப்புறம் பாருங்கள் அன்பந்தலை 15ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து 7 வசனங்கள், அந்த காணாமல் போன அந்த ஆடு அன்பந்தலை. ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம், ஆடுகள் வந்து அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ரொம்ப 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 வேல்யூபிளானது. பன்றிகள் அருவருப்புக்கு தக்கது. ஸோ ஜென்ரலாக அந்த காலத்தில் இந்த இடையர்கள் வந்து ஒரு ஆடு தப்பி போனால் கூட அவங்க ஆக்சுவலாக அதை விட்டுட்டு தான் போவாங்களாம். அதுதான் அந்த காலகட்டத்தில் வழக்கமாக அன்பந்தவர்களே. ஸோ ஆண்டவர் இங்கே நல்ல ஆயனாக யோவான் 10 சொல்கிறாருப்பாங்க, நானே நல்ல ஆயன். ஒரு நல்ல ஆயனாக அவர் இதே போல் வந்து இந்த இந்த விழுந்து போன இந்த மனுஷ குலத்துக்காக அவர் வந்து மீட்க வராரான்னு வந்தர்களே. அப்போ அந்த 99 ஆடுகளை எதை குறிக்கும்? வானதூதர்கள், அவருடைய புதல்வர்கள் தான். பாவம் செய்யாத புதல்வர்கள், மானிட குலம் அவருடைய புதல்வர்கள் தான். ஸோ ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து நமக்காக வராரு. இந்த மனுஷ குலம் என்னுடைய பிள்ளைங்க தான், இறந்து போச்சு, பாவத்தில் விழுந்து போச்சு, அதை நான் மீட்க வருவேன். அந்த ஒரு ஆட்டுக்காக நான் இறங்கி வருவேன். யோசிச்சுப்பாங்க, அந்த 99 ஆடுகளும் வானதூதரை குறிக்கும். அந்த ஒரு ஆடு மனுஷகுலம் ஆகிய நம்மை குறிக்கும். இந்த ஒரு ஆட்டுக்காக அவர் இறங்கி வராரு அன்பாந்தர்களே. யோசிச்சு பாருங்கள், அத்தனை பின்னகத்தையும் விட்டுட்டு. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், திருப்பாடல் 23:1, எசாயா 40:11 யாவே இறைவன், தந்தையம் இறைவனையும் நம்ம வந்து ஆயனாக தான் சித்தரிக்கிறோம். அதே போல் மெஸ்ஸியாவையும் மகனையும் மீகா 5:4, செக்கரியா 13 ஆயனாக தான் சித்தரிக்கப்படுகிறார். இப்போ எசேக்கியேல் பாருங்கள் 34ஆம் அதிகாரம் 11லேருந்து 16 வசனங்களில் இந்த ரெண்டையும், யாவே இறைவனையும் வரவிருக்கக்கூடிய மெஸ்ஸியாவும் ஆயனாக பார்க்கப்பட்டதை அவர் ஒன்றா சேர்க்குறார். ஸோ தாவீதினுடைய அந்த மெஸ்ஸியா எல்லா மக்களையும் திரும்ப ஆயனாக ஒன்று சேர்த்து அவர் வழி நடத்துவார். 34 22லேருந்து 24 நம்ம வாசிக்கிறோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அவர் அப்போ மனுஷ குலத்தை எடுத்து வர்றது இந்த ஒரு ஆட்டை தேடி வர்றதுக்கு சமமாகும். அதுக்கப்புறம் பாருங்கள் 6லேருந்து 7 வசனங்கள், என்னோடு மகிழுங்கள், என்னில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன். மகன் இப்படி தான் இங்கேருந்து ஒரு மகிழ்ச்சியின் குரலை விண்ணகத்துக்கு எழுப்பியிருக்காரு. மனம் மாறி ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அப்போ நம்ம மனம் மாறும்போது கடவுளும் மகிழ்கிறாரு, மொத்த விண்ணகமும் புனிதர்களும் வானதூதர்களும் மகிழ்கிறாங்க. விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். விண்ணகத்தில் வானதூதர் இருப்பாங்க, புனிதர்களும் இருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் பாருங்கள், அந்த 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து அந்த திராக்மா, முதல்ல இந்த திராக்மான்றதும் வழக்கம் போல் தெனாரியம் மாதிரி தான், ஒரு நாளினுடைய கூலி. ஸோ ஒரு நாளினுடைய கூலியை வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது அழகாக தேடி அதை கூட்டி பெருக்கி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண் ஒருவேளை மாதவன் முன்னடையாளமாக இருக்குமா தெரியல, என்னுடைய ஒரு பார்வையாக அப்படி இருக்குது அன்பந்தர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ஊதாரி மகன் கதைக்கு போவோம் அன்பந்தர்களே. ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். 11ஆம் வசனத்துலேருந்து 32 வசனங்கள் வரைக்கும், லூக்கா 15ஆம் அதிகாரம். முதல்ல ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். முதல்ல அந்த ஒருவர் யார்? அப்பா, தந்தையாம் இறைவனை குறிக்கும், மகனாகிய ஆண்டவர் இயேசுவை குறிக்கும், தூய ஆவியானவரை குறிக்கும், 3 இறைவனை குறிக்கும் அந்த ஒருவர். அப்போ அந்த 2 பேரும் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? நம்ம வந்து 3 நிலைகளில் பார்க்கலாம். ஒன்று வந்து மொத்த மனுஷ குலத்தையும் வச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்தது இஸ்ரேலை குறிப்பாக, இஸ்ரேலும் அந்த மீட்பு திட்டத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 3வது நம்மளுடைய பர்சனலாக நம்மளே பார்க்கலாம், நம்மளுடைய ஆன்மாவாக பார்க்கலாம். ஸோ அந்த 2 புதல்வர்களில் அந்த இளைய புதல்வர்களை வந்து நம்ம யாருன்னு சொல்லலாம்? மொத்த மானிட குலமும் விழுந்து போன அந்த மானிட குலத்தை நம்ம பார்க்கலாம். அந்த முதிய அந்த மகனை வந்து யாரை பார்க்கலாம்? வானதூதர்களாக பார்க்கலாம். வானதூதர்கள்ன்றப்ப அந்த விழுந்து போன வானதூதர்கள், ஒரிஜினல் வானதூதர்கள் கிடையாது. விழுந்து போன வானதூதர்னால் யார்? சாத்தான். ஸோ இது வந்து மொத்த மனுஷ குலத்தையும் பார்க்கும்போது, ஸோ இளைய மகன் மனுஷக்குலம், அந்த மூத்த மகன் வந்து அந்த சாத்தான் விழுந்து போன வானதூதரை குறிக்கும். ஏன் விழுந்து போன வானதூதர்? ஏன்னா நம்ம இது பின்னாடி பார்ப்போம், அந்த மூத்த மகன் தான் வந்து இளைய மகனை வந்து மீட்கிறத அவருக்கு பிடிக்காது. அப்போ சாத்தானும் இந்த மாதிரி அவங்க ஒரு வானதூதராக லூசிஃபராக முதல்ல படைக்கப்பட்ட போது இது முடியாது. அது எப்படி மனுஷக்குலம் எல்லாத்தை விட கீழேயானது, வானதூதர்களை விட கீழேயான ஒரு இனம் தான் மனுஷ இனம்னு சொல்லிட்டு நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். இது எப்படி உயர்த்தப்படும்? கடவுள் எப்படி அந்த மனுஷ குலத்தை எடுத்து அந்த மனுஷ குலத்தை வந்து உயர்த்தோட மனுஷ உடம்போடு அவர் மேலே வந்து விண்ணகத்தில் உட்காரும்போது
எப்படி நாங்கள் வந்து அந்த 2வது திருத்துவத்தை நாங்கள் வந்து கடவுளை வந்து நாங்கள் வழிபடுவோம். அதை விட ரொம்ப கொடூரம், அவங்க அம்மாவை நீங்கள் வந்து எங்களுக்கு அரசியாக வேறு உயர்த்த போகிறீங்க. அதுவும் என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த 2ஐயும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் அந்த சாத்தான் விழுந்து போனான். ஸோ இப்படி நம்ம வந்து அந்த மூத்த மகனையும் இளைய மகனையும், மூத்த மகனை இந்த விழுந்து போன சாத்தானாகவும், இளைய மகனை வந்து நம்ம மனுஷகுலமாகவும் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ அங்கே எப்படி 99 ஆடுகள் வானதூதர்களை விட்டு வந்தார், அங்கே வந்து ஒரிஜினல் வானதூதர்கள், அந்த ஒரு ஆடு வந்து மனுஷகுலத்தை குறிக்குமோ அதே போல் நண்பர்களே. ஸோ இதை அடுத்த ஒரு ஸ்டெப், இன்னொரு ஆவிக்குரிய வகையில் இதை எப்படி பார்க்கலாம், இஸ்ரேலினுடைய அந்த மீட்பு வரலாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து வர்றார். ஸோ நம்ம இந்த இளைய மகனை யாராக பார்க்கலாம், இந்த அந்த பொதுநிலையினர்கள், பாவிகள், இந்த விபச்சாரிகள், அந்த வரி தண்டுபவர், பிரேனத்தவர்கள், இவங்க எல்லாம் அந்த இளைய மகன்கள். மூத்த மகன் யார், தன்னைத்தானே பரிசுத்தவான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த மூத்த மகனாக நம்ம பார்க்கலாம் வந்துள்ளே. ஸோ மூத்த மகன்றவங்க கடவுளோடு இருக்கிறோன்னு நினச்சிட்டு கடவுள் கூட இல்லாதவங்க, மனசளவில் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறவங்க. ஆனால் இளைய மகன்றவங்க இந்த பாவிகள், உண்மையிலேயே நாங்கள் அப்பாவை விட்டு வெகு தொலைவில் வந்துட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், பிற இனத்தவர்கள், இந்த உடன்படிக்கைக்குள்ளே நுழையாதவங்க, இஸ்ரேலையும் சார்ந்தவங்க, இஸ்ரேலை சாராதவங்க, எல்லா பாவிகளையும் இந்த இளைய மகனுக்கு நம்ம ஒப்பிடலாம். அது கூட 3வது ஒரு லெவலுக்கு இறங்கி வந்தோன்னா ஆவிக்குரிய வகையில் இது இன்னொரு அர்த்தத்தையும் குறிக்கும், நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கும் இந்த இளைய மகன். அப்போ அந்த மூத்த மகன் நமக்குள்ளேயே ஒரு 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 சுபாவம் உண்டு. அது வந்து கடவுள் மேலே கோவப்படும், அது நம்ம மேலேயே கோவப்படும். நம்ம பாவம் செய்யும்போது அது மற்றவங்களை வந்து காரணம் காட்டும். இந்த ஒரு சுபாவம் இருக்குது பாருங்கள் நம்ம ஆன்மாவுக்குள்ளே, அது அந்த மூத்த மகன் சுபாவம். இன்னொரு சுபாவம் இருக்குது நமக்குள்ளே, அந்த இளைய மகனினுடைய ஒரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவம் என்ன பண்ணும், ஒத்துக்கும். சில சமயம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் தான் தப்பு பண்ணேன்ப்பா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 நிலைகளில் தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த 2 புதல்வர்களை பாருங்கள். 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுள் இளையவர் அப்படின்னா இந்த மனுஷக்குள்ளம், அதுக்கப்புறம் பாவிகள், வரி தண்டுபவர், விபச்சாரிகள் எல்லாரும், அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஆன்மா. இந்த 3 பேரும் தான் இந்த இளைய மகன். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும். அவர் என்ன பண்ணுறாரு, சொத்தை பகிர்ந்தளித்தார். அந்த காலத்தில் சீராக 33:23 நம்ம வாசிச்சோன்னா தெரியும், அப்பா கிட்டேருந்து உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிக்கிறது அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்கு அர்த்தமாகுமா. அப்போ அந்த இளைய மகன், அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அவரோட உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட நம்ம, எனக்கு தேவையில்லை. ஆதாமேவல் என்ன பண்ணாங்க, அந்த மனுஷக்குள்ளும் என்னுடைய சுய விருப்பத்தை நான் பயன்படுத்தி நீங்கள் சொன்னதை மீறி நான் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்பாவை அசிங்கப்படுத்தினாங்க. விபச்சாரிகளும் வரி தண்டுபவர்களும் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மக்கள், பிரியனத்தவர்கள் எல்லாரும், எனக்கு எதுவுமே வேணாம், நான் என் உடலின் இன்பத்தில் நான் தூக்கி போகிறேன், என் மனசுக்கு பட்டதை நான் பண்ண போகிறேன், எனக்கு அப்பா வேணாம். நம்மளுடைய ஆன்மாவும் அப்படி தான் ஒன்றுச்சன் வந்துரு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து, மனுஷகுலத்துக்கு அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த பழம், நமக்கு நம்ம எதை செல்வமாக கருதிக்கிட்டு இருக்கோம், எதை வந்து நம்மளுடைய புதையலாக கருதுகிறோம், அங்கே நம்ம மனசு இருக்குது, அதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி, அதுதான் நம்ம சொத்து. அந்த சொத்துக்கு பின்னாடி நம்ம போகிறோம். இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ராமிஸ்ட் லேண்ட் நண்பர்களே. அவங்களுடைய அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாடை அவங்க வந்து அதை வந்து நம்ம பார்த்தோம், உள்ளே போயிட்டு அங்கே விபச்சாரம் செஞ்சாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருந்தார், அவரோடு தான் வச்சுருந்தார். ஞானஸ்தானம் பெற்று சூப்பராக தூய்மையாக இருந்தோம். வளர வளர என்ன பண்ணோம், அவரை விட்டு போனோம். வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை யோசிச்சு பார்ப்போம், நம்ம எப்போ பாவத்தில் விழ ஆரம்பிச்சோம். எல்லாம் செக்யூரிட்டியாக நல்லா சூப்பராக இருக்கும்போது, நன்மையில் இருக்கும்போது அவரை விட்டு போனோம். எல்லாம் சூப்பராக இருக்குது, நமக்கு தெரியல, எல்லாம் சூப்பராக இருந்தது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாமே மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவர் கூட இருந்ததுனால நமக்கு தெரியல. அவர் கூட இருந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும்
இந்த உலக ஆசீர்வாதத்தை அவர் தான் கொடுத்தாருன்றது தெரியாமல், ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் ஆசீர்வாதத்தை அவர் தான் கொடுத்தாருன்றதை மறந்து நம்ம அவரை விட்டு ஓடிட்டோம் அன்பார்ந்தவர்களே. அப்போ என்ன நடக்குது? ஆவியானவர் தேவையில்லை, மாதா தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, எனக்குள்ளே எந்த டைரக்ஷனும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் என் சொத்து, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய எல்லா அருள் வரங்கள், என்னோடய உலக ஆசீர்வாதங்களை நான் பார்த்துக்கிறேன், அதோடு நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வேணாம், நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது பண்ணுன்றீங்க அது பண்ணுன்றீங்க, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது ஆண்டவரே, நான் ஓடுனேன் வந்தவர்களே. நீங்களும் உங்களையே அப்படி அடையாளப்படுத்துகிறீங்களா? அந்த இளைய மகனை போல், அந்த ஊதாரி மகனை போல். என்ன பண்ணார்? 13ஆம் வசனம் சொல்லுது, தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அப்படி தான் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டினார், அவருடைய பிரசன்னத்தை விட்டு போனார். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டப்ப அவர் விரட்டிக்கிட்டார் வெளியே. நெடும் பயணம் மேற்கொண்டார் ஆண்டவர் விட்டு தொலைநாட்டிற்கு. அப்பாவுடைய மனசு எவ்வளவு கொந்தளிச்சிருக்கும் இந்த மீட்பின் வரலாறுல. இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் கடவுளை விட்டுட்டு அவங்க சிலை வழிபாடு செஞ்சாங்க பாருங்கள், அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில். அப்போ தொலைநாட்டிற்கு அவங்களும் போகிறாங்க அப்பாவை விட்டுட்டு. அவருடைய சாலமன் கட்டின அந்த கோயில் எனக்கு வேண்டாம், அந்த வழிபாடு எனக்கு வேண்டாம், நான் சிலை வழிபாடு பண்ணுறேன். ஆனால் தான் பாருங்கள், இறைவாக்கினர்கள் எரேமியா 3:6, ஓசேயா 4:15 இந்த சிலை வழிபாடை விபச்சாரத்துக்கு ஒப்பிடுவாங்க. இந்த ஊதாரி மகன் என்ன பண்ணாருன்னு சொல்லி அன்றைக்கி அந்த மூத்த மகன் சொல்கிறார் பாருங்க, கடைசியாக இவன் போய் விபச்சாரத்தில் எல்லாத்தையும் செலவழித்தான் தாறுமாறாக. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். நம்ம அதில் நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணோம்ல. பர்சனலாக பாவத்தை நம்ம எப்போ சூஸ் பண்ணி செஞ்சோமோ, எப்பப்பெல்லாம் பெருமைப்பட்டு கோவப்பட்டு பொறாமப்பட்டு பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம், தாறுமாறாக வாழ்ந்து நம்ம உடலையும் ஆன்மாவையும் தான் நம்ம சொத்து. ஆண்டவர் கொடுத்த அருள் வரங்கள், ஆவியானவருடைய பிரசனம் எல்லாத்தையும் பாழாக்கணும். அவருடைய வல்லமையை இழந்தோம், அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தோம். உடல் ஆசீர்வாதம் சரி, உலக ஆசீர்வாதம் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்தோம், பாழாக்கணும். அப்போ என்ன நடக்குது? 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், இது தான் அதனுடைய விளைவு. பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். அந்த இதை நம்ம மனுஷகுலம் என்ன நடந்துச்சு, எப்படி அந்த ஃப்ரீடம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லா இயற்கை சீற்றங்கள், உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒழுங்கற்ற தன்மை, போர்கள், கொள்ளை, கற்பழிப்பு, மனுஷகுலம் விழுந்து போச்சு. வறுமை, பஞ்சத்தில் வாடிக்கிட்டு இருக்கு மனுஷகுலம். இந்த சைடு இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், சிலை வழிபாடு செஞ்சு எல்லாத்தையும் தாறுமாறாக வாழ்ந்தாங்களா? என்ன நடந்துச்சு? வேற்றினத்த நாடுகள் பாபிலோன் தேசமும் யூதேயாவை பிடிச்சிச்சு. அங்கே வடக்கில் இருக்கக்கூடிய மீதி அந்த குலங்களை அசிரியர்கள் கைப்பற்றினார்கள். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், நம்மளுடைய ஆன்மாவில் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபிசிக்ஸ் என்பதிலே. அப்பா விட்டு வெளியே போகும்போது ட்ரைனஸ் வருது. எனக்கு அந்த மெலன்களி வந்துச்சு தெரியுமா? எதுவுமே காரணம் இல்லை, ஆனால் வருத்தம், பாவத்தின் அடிமைத்தனங்கள், ஒரு தனிமை, பயம், முட்டாள்தனமாக செய்கிறது, ஒரு தெளிவில்லாத, ஞானம் இல்லாத தன்மை எல்லாம். அதனால் என்ன நடக்குது? வேலையிலே தடை, குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார தடைகள், ஆவிக்குரிய வகையிலையும் மனசுலேயும் ஸ்பிரிச்சுவலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் மெட்டீரியலாகவும் உலக பிரகாரமாகவும் பிரச்சனைகள். இதுதான் அந்த வறுமையும் பஞ்சத்தையும் குறிக்குது. ஆன்மாவும் அதில் மாட்டிக்கிச்சு, வாழ்க்கையும் அதில் மாட்டிக்கிச்சு. எனக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான் அன்பார்ந்தவர்களே. மனுஷ குடும்பம் அப்படி தான் மாட்டுச்சு, இஸ்ரேல் மக்களும் அப்படி தான் மாட்டினாங்க. எல்லாமே வருது பாருங்கள் இந்த ஊதாரி மகன் கதையில். 15ஆம் வசனம் பாருங்கள், அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வாயில்களுக்கு அனுப்பினார். முதல்ல இந்த நாட்டு குடிமக்கள் யார்? மனுஷ குலத்துக்கு சாத்தான். சாத்தானுக்கு இப்போ அடிமையாகி மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்புக்கு அடிமையாக மாட்டிகிட்டு இருக்கோம். உன்னோட நெற்றின் வேர்வையை சிந்த நீ நிலத்தில் பயன்பட வேண்டும். வருத்தப்படணும், யோசிச்சு பார்ப்பான்னு வந்தவர்களே. அந்த பன்றின்றது யூதர்கள் வெறுத்த ஒரு விஷயம். அப்படின்னா இருக்கிறதுலே மோசமான ஒரு வேலை இதுவாக தான் இருக்க முடியும். பைபிள்லேயே பன்றி மேய்க்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு அந்த சாத்தானை அமுச்சு விட்டான் நம்ம மனுஷ குலத்தை.
அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம் மனுஷக்குள்ள. இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோன் தேசத்துக்கு போய் யூதர்களுடைய சட்டம், மோசேவின் சட்டம் எல்லாத்தையும் மீறி எதையுமே கடைபிடிக்காத நிலைமையில் இஸ்ரேல் மக்கள் தள்ளப்பட்டாங்க. பன்றிகள் மேய்க்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் இதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். நமக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் பதிலே. அதான் பாருங்கள், நம்ம தோபித்து, தானியேல், இஸ்ரேலு, மக்கபேர்லாம் பார்க்குறோம் எப்படி எல்லாம் கொல்லப்பட்டாங்க பாருங்கள். இதுதான் பன்றிகள் மேய்ப்பர். அந்த நெற்றுகள் கூட அவர் பாருங்க, அவர் பன்றிகளால் தின்றும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார், ஆனால் அது கூட அவருக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. அண்ணாந்தொல்லி இதை தான் அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், நாடு கடத்தப்பட்ட போது அவ்வளோ பஞ்சத்தில் தான் அவங்க அதை எதிர்பார்த்தாங்க. அதான் தானியேல் எல்லாம் புலம்புறாங்க. நம்ம பர்சனலாக என்ன நடக்குது? அந்த உயர்குடி மகன் யார்? அந்த நாட்டினுடைய குடிமகன், பன்றிமைக்கு அனுப்பினவன் சாத்தான். நம்ம உடம்பு, இந்த உலகம், இந்த 3 எதிரிகளும் நம்மை அடிமையாக்குனுச்சு. நம்ம ஆன்மாவையும் வாழ்க்கையும் பண்ணி மேய்க்கிற நிலைமை கொண்டு போய் அந்த நெற்றுகள் கூட நம்ம சாப்பிட முடியாமல் போச்சு. இதுதான் அந்த உச்ச கட்டம் அன்பார்ந்தவர்களே. இறை வார்த்தை இல்லை, இறை வாக்கினர்கள் இல்லை மனுஷ குலத்துக்கு. இஸ்ரேலினுடைய அந்த மீட்பின் டைமில் அந்த மனுஷ குலத்தை மீட்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போது இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர்கள் இல்லை, தாவீது அரசர் இல்லை, எல்லாருமே நாடு கடத்தப்பட்டுட்டாங்க. ஆவியானவர் இல்லை. ஆதாமுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபெலோஷிப்பில் கடவுளோட உறவு, நிலைவாழ்வில் சாவு வந்துருச்சு. உச்சகட்டமாக மனுஷக்குளம் விழுந்திருக்கு. இந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு துன்பப்பட்டுருக்காங்க. இதுதான் அந்த பன்றிகளுக்கு கொடுக்க நெற்றுகள் கூட இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பாவ அடிமைத்தனம், மனதளவில் பாதிக்கப்பட்டு துன்பங்கள்னாலையும் பயத்தினாலையும் வருத்தத்தினாலையும் கஷ்டப்பட்டுருக்குறோம் பாருங்கள். இதுதான் அந்த பன்றிகள் திங்கக்கூடிய நெற்றுகள் கூட எதுவுமே இல்லை. நானும் இந்த 10 வருஷத்தில் இப்படி இருந்திருக்கேன் வந்தவர்களே. உடம்பளவுலேயும் சரி, உள்ள அளவுலேயும் சரி, ஆவிக்குரிய வகையிலையும் சரி. அப்பாவை விட்டுட்டு போயிட்டு ஃபினான்ஷியலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பொருளாதாரத்துலேயும் அந்த டைமில் தான், இந்த பாயிண்டில் தான் 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். அவர் அறிவு தெளிந்தவராய், he came to his senses. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என் தந்தையின் கூலி ஆளுகளுள் தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க. அப்படி இது மனசை அப்படியே உருக்குது பாருங்க நம்மளே. என் தந்தையின் கூலி ஆட்களுக்குள் தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க, விண்ணகத்தில் புனிதர்களும் வானத்தவர்களும் சந்தோஷமாக இருக்கிற இந்த மனுஷகுலம் நான் இங்கு பசியால் சாகிறேனே. மொத்த படைப்பும் மெசியாவுக்காக ஏங்குது. இஸ்ரேல் மக்கள் அங்கே அந்த நாடு கடத்தப்பட்டவங்க தான் நமக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க அப்போ தான் உணர்றாங்க, ஆமாம் இல்லை நம்ம பாவத்தினால தான் அவர் இணைச்சட்டத்தில் சொன்னார், மோசே சொன்னார், நீங்கள் இதெல்லாம் கேட்காம சிலை வழிபாடு பண்ணிங்கன்னா நாடு கடத்தப்படுவீங்க, வேறு நாடுகள் வந்து உங்களை அடிமைத்தனம் பண்ணும், உங்களை வந்து கஷ்டப்படுத்துன்னு சொன்னாங்களே. இப்போ தான் மக்கள் ரியலைஸ் பண்ணாங்க. நம்ம வாசித்தோம். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய அந்த ஒரு உடஞ்ச அந்த நேரத்தில் தான் ஒரு சில வீடியோஸ் நமக்கு வரும், ஒரு சில பைபிள் வசனங்கள் வரும், ஒரு சில பிரசங்கங்கள் கோயிலில், ஒரு சில பாட்டு கோயிலில், ஒரு சில நபர்கள் வெளியே ஆண்டவர் ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூட்டிகிட்டு போவார், ஒரு ரெட்ரீட்டு கூட்டிகிட்டு போவார். அப்பாவை விட்டு நீ போயிட்டடா, அதனால தான்டா இது நடக்குதுன்னு நம்மளை புரிய வைப்பார். எனக்கெலாம் புரிய வச்சார். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உனக்கும் அவருக்கும் உனக்கு உதவி பண்ண முடியாத மாதிரி ஆண்டவருக்கு எதுவுமே நடுவில் தடையாக இருக்கிறது வந்து அவர் கை சும்பி போல, நீ செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா ஒரு சில பிரசங்கள்லாம் ஸ்பெஷலாக இதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சொன்னார். நீ என்னை விட்டு போயிட்டேன்னு ஆண்டவர் அழகாக தெரிய வச்சார். ஸ்லோவாக பண்ணார். அந்த மாதிரி டுக் லாட் ஆஃப் இயர்ஸ், பல வருஷங்கள் ஆச்சு அதை அவர் பண்ணுறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா நான் உடனே ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. அவ்வளோ கர்வமும் தலக்கணமும் எனக்கு இருந்துச்சு. நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் என்ன பாவம் செஞ்சிட்ருக்கேன். அப்போ உடம்புல ப்ராப்ளம் வரும்போது தான், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும்போது தான், வாழ்க்கையில் முன்னேற்றம் என்னுடைய வேலையில் படிப்பில் வராதன தடையில் இருக்கும்போது தான், பாவத்தில் இருக்கும்போது, மனசளவில் நான் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு இருக்கும்போது தான், என்ன நடந்துகிட்ருக்கு எல்லா பக்கமே பிளாக் ஆகுதுன்னு சொல்லி நான் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தோம், எப்போ இந்த பாவத்துக்குள்ளே உள்ள ஆரம்பித்து கடவுள் அப்பாவை விட்டு வெளியே வர ஆரம்பித்தோம், கடவுளை விட்டு வெளியே வர ஆரம்பித்தோமோ அப்போ தான் இதெல்லாம் வந்துச்சுல்லன்னு
அறிவு தெளிவுக்கு வர ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம். இட் வாஸ் நாட் அன் ஓவர் நைட் ப்ராசஸ். ஒரு நாளில் நடக்கலை, ஒரு நைட்டில் நடக்கலை. நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். படிப்படியாக ஆண்டவர் நம்மளுடைய கர்வத்தை உடைக்க ட்ரை பண்ணுவார். தலக்கணத்தை ஆக்சுவலாக ஒரு நைட்டில் நடந்திருக்கலாம், ஆனால் நம்ம தலக்கணம் விடாதே, ஏற்றுக்க மாட்டோமே அவர் சொல்கிறத. அப்புறம் பாருங்கள் நண்பர்களே, இந்த மொத்த படைப்பும் ஆண்டவர்கிட்ட அந்த அந்த ஒரு அழுந்து அந்த க்ரோன் ஆகுதுன்னு சொல்கிறாரு தெரியுமா? பெருமூச்சு விட்டு ஆண்டவர்கிட்ட மெஸ்ஸியாவுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு ரோமேர் 8 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அதனுடைய சாவில், இந்த ஒழுங்கற்ற தன்மையில் இருந்து யோசிக்குது மொத்த மனுஷக்குலமும் படைப்பும். இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் தானியேலும் இறைவாக்கினர்களும் என்ன சொல்கிறாங்க? நம்ம திரும்பி போவோம், அப்பா கிட்ட நம்ம திரும்பி நம்ம மனசு வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், ஆண்டவர் நம்மளை திரும்பவும் நாடு திரும்ப வைப்பார். இஸ்ரேல் மக்கள் யோசிக்கிறாங்க. தானியேல் இறைவாக்கினர்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. மொத்த மனுஷக்குலமும் அதனுடைய அந்த பெருமூச்சு விடுது. இங்கே இஸ்ரேல் மக்களுடைய இறைவாக்கினர்கள் நல்லவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. மாதா குறிப்பாக அவங்களுடைய ஜெபம் மெஸ்ஸியாவுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். இந்த ப்ராசஸ் தான் 18 to 19 வசனம். அப்போ அந்த மகன் சொல்கிறாரு, ஓகே நம்ம செஞ்ச தப்புன்னு உணர்ந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உங்களுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உங்களுடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் அப்பா என்று சொல்வேன். இப்போது மகனுக்கு சொத்து மேலே கண் இல்லான்னு வந்தவர்களே. இப்போ மகனுக்கு என்ன தெரியுமா? உங்கள் கூட இருக்கணும். உங்கள் சொத்து எனக்கு வேணாப்பா, நீங்கள் தான் எனக்கு சொத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல நம்ம அறிவு தெளிவு வந்ததுக்கப்புறம் 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கன்ஃபெஷனுக்கு மாதம் போக ஆரம்பிக்கிறோம். டெய்லி திருப்பலியை பார்க்க ஆரம்பிக்கிறோம். புனிதருடைய வாழ்க்கையை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். பாவம் செய்யாமல் இருக்க எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ எல்லா எஃபர்ட்டும் போட்டு நம்ம உடலை ஒருத்துறோம். ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ரெட்ரீட்டுக்கு போகிறோம், கடவுளை பற்றி மட்டும் தேடுறோம், எல்லாத்தையும் தடுக்கிறோம். எல்லாமே அந்த அந்த நெற்றுகள் பன்றி கொடுக்குற நெற்றுக்குடியில் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டதுனால தான். இஸ்ரேல் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நாடு கடத்தப்பட்டதுனால தான். ஒரு காலத்தில் அதெல்லாம் படிக்கிறதுக்கு எதுவுமே தோணாது, ஜெபிக்கவே தோணாது. ஆனால் இப்போது முதல்ல எனக்கு இப்போ சமீபத்தில் நடந்தது இந்த பகுதியை மார்ச் மாதத்தில் நமக்கு ரீடிங்காக இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக எந்த டேட்டு ஞாபகம் இல்லை. இந்த 2025 இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் இது எனக்கு வேறு ஒரு மொழியில் மாதம் நடந்துட்டு இருந்ததுனால நான் என்னுடைய ஃபோனில் தான் நான் இந்த இன்றைக்கான வாசகத்தை எடுத்து அன்றைக்கி நற்செய்தி வாசகம் இது தான். அன்றைக்கி எந்த ஒரு டிஸ்போசிஷனும் இல்லை. நான் பாவத்தை பற்றிலாம் யோசிக்கலை. எனக்கு ஜென்ரல் அழுகாட்சிலாம் வரவே வராது. எவ்வளோ நினச்சாலும் எதுவுமே மனசு நகர கல் நெஞ்சமாக தான் இருக்கும். இவ்வளோ ஜெபிச்சும் கூட அப்பப்போ தான் வரும் கண்ணீர். எப்போயாச்சும் ஆண்டவர் விரும்பும்போது, அந்த அருளை கொடுக்கும்போது. ஸோ அது ஏதோ ஒரு எனக்கு ஃபஸ்ட் ரீடிங் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பதிலுரை பாடல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது நற்செய்தி இன்றைக்கி இதுதான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபோனில் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஊதாரி மகன் கதை வந்துச்சு. ஓகே, ஊதாரி மகன் கதை நமக்கு தெரிஞ்ச கதை தானே சொல்லிட்டு நான் அப்படி சும்மா எந்த எமோஷனும் இல்லை, எந்த ப்ரீ டிஸ்போசிஷனும் இல்லை, எந்த ப்ரீ மெடிடேஷனும் இல்லை, எதுவுமே யோசிக்கவே இல்லை. இந்த பகுதி வந்தப்போ அந்த எனக்கு அந்த பன்றி நெற்றிகள் கொடுக்கும்போது என் தந்தையின் கூலி ஆட்கள்ன்றப்ப என் மைண்டு யோசிக்க ஆரம்பிக்குது. கடவுள் எனக்கு உதவி செய்கிறார், எனக்கு நல்ல உணர முடியுது அன்பந்தே. அப்போது என் தந்தையின் கூலி ஆட்கள் கூட தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இங்கே ஏன் பசியால் சாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். ஐ வில் கெட் அப் அண்ட் கோ டு மை ஃபாதர்னு சொல்லும்போது எனக்குள்ளேருந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆவி வெளியே எலும்பி எந்திரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு அன்பந்தே. இது எதுவுமே இதை நான் கற்பனை செய்யவே கிடையாது. ஏன்னா நான் எந்த ஒரு டிஸ்போசிஷனும் சும்மா வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோனில். இது நான் என் தந்தையிடம் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் சொல்லும்போது எனக்குள்ளே எதுவும் எந்திரிக்குது. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் அப்படி அப்பான்னு சொன்னதுக்கப்புறம் உடனடியாக அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதில் எனக்கே தெரியல, கண்ணீர் மேலே கண்ணீர். கிட்டத்தட்ட ஃபாதர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே என்னால் கவனிக்க முடியல.
அப்பா அப்பான்னு சொல்லணுன்னு மட்டும் ஆசையாக இருக்குது. அப்பான்னு மட்டும் சொல்லணும். அப்பான்னு சொல்கிறேன், ஆபான்னு சொல்கிறேன், ஃபாதர்னு இங்கிலீஷில் சொல்கிறேன், மாற்றி 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 ஆபா ஃபாதர் அப்பான்னு மாற்றி மாற்றி எல்லா எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயும் அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஐம் சாரின்னு சொல்லி எனக்கு தெளிவாக தெரியும் மந்தலி. அன்னைக்கு அந்த ஜெபம், அன்னைக்கு அந்த அழுகாச்சு, ஆவியினருடைய செயல் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம்லாம் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்ததில்லை, அதுக்கப்புறம் என்ன நடந்ததில்லை. அதுக்கப்புறம் உடனடியாக அன்றைக்கி நாள் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா அந்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. பட் ஆனால் அது லாங் லாஸ்டிங்காக இப்போ வரைக்கும் அந்த மனமாற்றம் வந்து தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ அது ட்ரமேட்டிக்காக உடனே அந்த அழுகாச்சுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆச்சுன்னு நான் சொல்ல வரல. அந்த நாள் உண்மையிலேயே ரொம்ப மனசு வந்து சாஃப்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் அதோடைய எஃபெக்ட் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னி கூட அதை மறக்க முடியல. உம்முடைய கூலியாருக்குள்ளே ஒருவரை என்னை வச்சுக்கோங்கப்பான்றப்ப, உங்கள் கூட இருந்தால் போதும், உங்கள் கூட இருந்தால் போதும்ப்பா அப்படின்றது இப்போ கூட அந்த வசனம் வாசிக்கும் போது மனசு நெகிழுது மாதிரி. அதனால் அந்த ஒரு கிரேஸ் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். மேபி நாலு ஜெபமாலையோட எஃபெக்ட், மாதாவுடைய அருள்னால தான் அது கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். அந்த ஆவினவருடைய அந்த ஒரு செயல்பாடு. அதுக்கப்புறம் தான் நான் வாசித்தேன் ரோமேயர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களையும் கலாத்தியர் 4:6 போட்டிருக்கு. தூய ஆவியானவர் தாமே நமக்குள்ளே இருந்து அப்பா ஆபா ஆபான்னு பெருமூச்சுகளோடு அவரே ஜெபிக்கிறாருன்னு. ஆவியானவர் எப்போ நமக்குள்ளே ஜெபிப்பார்னு அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் அன்பாந்தவர்களே. அன்னைக்கு மட்டும்தான் உணர்ந்தேன். மற்ற நேரங்கள்லாம் அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னால் உணர முடியாது. அது ஒரு அழகான ஒரு கொடை அன்பாந்தவர்களே. ஊதாரியமாகனா நான் அன்றைக்கி என்னையே நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கு முன்னாடிலாம் வாசிச்சிருக்கோம், என்னென்னமோலாம் யோசிச்சிருக்கோம். ஆனால் அன்றைக்கி ஏன் செயல் இல்லை, அன்றைக்கி அது ஆவியானவருடைய செயல் அன்பாந்தவர்களே. மார்ச் 2025 அது நடந்துச்சு. மார்ச் மாதத்துடைய கடைசியில். அது ஒரு அழகான ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் அன்பாந்தவர்களே. அப்பா கிட்ட நம்மளும் கேட்போம், ஆண்டவரே என்ன உங்கள் கூட மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு சொத்து மேலே எந்த கண்ணும் இல்லை. எனக்கு இப்போ வந்து என்னுடைய அருள் வளங்கள், என்ன பொருளாதாரம், என் மனசு, அதெல்லாம் செகண்ட் அப்பா. உங்கள் கூட இருந்தால் போதும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே வழி. உங்கள் கூட இருந்து துன்பப்பட்டால் கூட பரவாயில்ல, கூலியால் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அவர் வந்து இதெல்லாம் சொல்கிறார், நான் இதை போய் சொல்லுவேன்னு சொல்ல. அப்படின்னா என்ன பண்ணுறாரு, இந்த ஊதாரி மகன் கன்ஃபெஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நம்ம ஆன்ம பரிசோதனை செஞ்சு நம்ம பேப்பரில் பாவத்தெல்லாம் எழுதிட்டு போகிறோம்ல, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இங்கே ஊதாரி மகன் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதோட ஈக்குவலண்ட்டிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 20ஆம் வசனம், உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அப்போ உடனே பாருங்கள், இது நம்ம எங்கே பார்க்கலாம், மனுஷ குலத்துக்கு இந்த 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 பெருமூச்சுகளோடு வரும்போது அன்பர்களே என்ன ஆட்டோமேட்டிக் எனக்கு தொலையிலே வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அன்பர்களே, இது மனுஷ குலத்தில் நம்ம எங்கே பார்க்கலாம், நம்ம ஒரு பெருமூச்சு தான் விட்டுட்ருக்கோம். அந்த டைமில் என்ன நடக்குது, அப்பா அங்கேருந்து தொலையில் நம்ம அப்படின்னா நம்ம எதுவுமே பெருசாகவே முயற்சி பண்ணல, தொலையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பெருசாக வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறோம், நம்ம 4 ஜெபம் ஜெபிக்கிறோம், நம்ம பரிகாரம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லான்னு வந்துடல, நம்ம தொலையில் தான் இன்னும் இருக்கிறோம். ஆனால் அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு, ஹேட் கம்பேஷன், அவர் நம்ம மேலே இன்னும் பரிவு தான் கொள்கிறார். நம்ம இவ்வளோ அவரை காயப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும், அவர் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்குறதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்க எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கப்படுத்தியிருக்கோம் ஆண்டவரை. ஆனாலும் அவர் பரிவு கொள்கிறார். எப்படிப்பட்ட ஒரு உள்ளம் பாருங்கள். அதனால தான் நம்மளை எதிரி அன்பு செய்ய சொல்கிறாரு. ஏன்னா அவர் நம்மளை அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. எதிரி மாதிரி நம்ம நடந்திருக்கோம், ஆனாலும் அவர் பிள்ளையாக நம்மளை அன்பு செஞ்சிட்ருக்காரு. கூலி ஆட்களாக கூட நம்ம இருக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, ஆனால் அவர் மகளாக திரும்ப அன்பு செய்கிறார். அப்பா ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அன்பாந்தவர்களே, இந்த கட்டி தழுவி முத்தமிடுறத நம்மளுடைய தொடக்க நூலில் பாருங்கள், அந்த யாக்கோபும் அவருடைய சகோதரரும் ஏசாவும் கட்டி தழுவி முத்தமிடுகிறார்கள். ஜென்ரலாக இதை வந்து தொடக்க நூலில் பார்த்தோன்னா அது அந்த ஒரு ஃபேமிலி ரீயூனியன், ஒரு குடும்பம் திரும்ப ஒன்றா சேர்றதை குறிக்கும். இது அப்போ பாருங்கள், நம்மளுடைய ஜெபம் தவம்லாம் முழுமையற்றதாக இருந்தாலும் அப்பா இறங்கணும், ஆவியானவர் இறங்கணும், நமக்குள்ளே வேலை செய்யணும், அவர் அருளை கொடுக்கணும். இது மனுஷ குலத்துக்கு எப்படி நம்ம பார்க்கலாம், மகனையே திருப்பி அனுப்பினார், தன் மகனை திரும்ப அனுப்பினார். அதுதான்
அப்பா ஓடி வந்து அவரை கட்டி தழுவி முத்தமிடுறது. அந்த இந்த கட்டி தழுவி முத்தமிடுறது எங்கே தெரியுமா நடந்துச்சு அன்பாந்தவர்களே? இந்த மனுஷ குலத்துக்கு மாதா கிட்ட நடந்துச்சு. அவர் எப்போ உடல் எடுத்தாரோ, மனித அவதாரம் எடுத்தாரோ, தேவ மாதாவுடைய கருவில் மனுஷ குலத்தை, அந்த மனித தன்மையை, ஹியூமனிட்டியை, டிவைனிட்டி கட்டி தழுவியது. இறைத்தன்மை, மனித தன்மையை மாதாவுடைய திருவுதிரத்தில் கட்டி தழுவி முத்தமிட்டது. மாதாவில் தான் இது நடந்துச்சு. ஊதாரி மகனாகி இந்த மனுஷகுலம் வானதூதர்கள் எல்லாத்தையும், விண்ணகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தை இறங்கி ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்ட தருணம் மாதாவுடைய திருவுதிரம். மாதா எப்போ ஓகே சொல்கிறாங்களோ அப்போ இந்த மனுஷகுலம் பாருங்கள், நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன், தந்தையிடம் வந்தார். இது வந்து மாதா செய்கிறாங்க நம்மளுடைய சார்பாக, மாதாவுடைய பரிகாரமும் ஜபமும். அதுக்கப்புறம் பாருங்கள், அது மாதா பண்ணது ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் ஆண்டவர் இறங்கிட்டார். இஸ்ரேல் மக்களுக்கு இது எப்படி? அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவாக்கினர்கள் தானியெல்லாம் பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து இஸ்ரேல் மக்களை திரும்பவும் நாடு திரும்ப வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த சைரஸ் மன்னனுடைய மனசை தூண்டி இஸ்ரேல் மக்களை அனுப்புகிறாரு. எஸ்ரா, நெகிமே, எருபாபேல் எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. போஸ்ட் எக்ஸிலிக் நாடு திரும்புதல் காலத்தில் இறைவாக்கினர்கள் அனுப்பி அவர் இறக்கி விடுறாரு. அவர் இறங்கி சைரஸ் மன்னனுடைய மனசில் ஒரு இதை தந்து அவரை திரும்பி நாடு திரும்ப வைக்கிறாரு. அந்த இளைய மகன் பிரிந்து போன அந்த இஸ்ரேல் தேசத்தை, பாவம் செஞ்சு விபச்சாரம் செஞ்சு வெளியே ஓடி போன அந்த இஸ்ரேல் தேசத்தை மகன். அப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து ஆவிக்குரிய வகையில் நமக்கு மாரலாக, பர்சனலாக நம்மளுடைய பாவ அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அவர் இறங்கி ஒரு சில ஃபாதர்ஸ், ஒரு சில பாட்டு, ஒரு சில இறைவார்த்தை, ஒரு சில ஜெப பக்தி முயற்சிகள், இதன் வழியாக ஆண்டவர் வந்து ரீச் அவுட் பண்ணுறாரு. நம்ம அதை செய்ய 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 முழுமையற்றதாக இருந்தாலும் ஆண்டவர் அருளை கொடுக்குறாரு. அப்போ நம்ம பாவத்திலேருந்து வெளியே தூக்கி எடுக்கிறது தான் அந்த கட்டி தழுவி முத்தம் கொடுக்குறது. ஸோ ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸை நம்ம இந்த வந்து கட்டி தழுவி முத்தமிடுறதுக்கு நம்ம பர்சனலாக நம்ம வந்து ஒப்பிடலாம் அன்பாந்தவர்களே. ஸோ மனுஷ குலத்தில் மாதாவை வந்து மாதாவுடைய திருவுதத்தில் கட்டி தழுவி முத்தமிட்டது இறைத்தன்மையும் மனித தன்மையும். இஸ்ரேல் மக்களுக்கு அவங்கள திரும்பவும் சைரஸ் மன்னனுடைய மனதை தொட்டு நெகிமே, எஸ்ரா, எருபாபேல் எல்லாத்தையும் அனுப்பி திரும்பி அவங்க நாடு திரும்ப வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எல்லாம் திரும்பி நாடு திரும்பி வராங்க பாருங்கள். அது ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வந்து நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றது இந்த கட்டி தழுவி முத்தமிடுறது. நம்ம ஆன்மாவை கட்டி தழுவி, நீ என்னை எவ்வளோ விட்டு போனாலும் அவனை கட்டி தழுவி முத்தமிடுறேன்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறது இது குறிக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் இது நம்ம குறிக்கும். 21 வசனம் பாருங்கள். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக, அவர் கன்ஃபெஷனில் சொன்னதை அவர் சொல்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். மாதா தான் சொல்கிறாங்க, இதுவும் ஆண்டவருடைய அடிமையும் சொற்படி எனக்கு நான் உங்களோட அடிமையாக இருக்கேன் இந்த மனுஷ குலத்தினுடைய மீட்புக்கு. ஆண்டவர் இயேசு கெத்செமனியில் ஓகே சொல்கிறாரு, ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல ஆண்டவரே, உம் விருப்பப்படி நடக்கட்டும். சிலுவையில் இருந்த தந்தையை இவர்களை மன்னியும். இதெல்லாம் மனுஷ குலத்தை மீட்கிறதுக்கு இந்த ஜெபங்கள் எல்லாம் மாதாவுடைய இந்த ஃபியட், மாதா ஓகே சொல்கிறது, ஆண்டவர் இயேசு ஓகே சொல்கிறதெல்லாம் இந்த மகன் வந்து தந்தையிடம் இந்த பாவ சங்கீதனம் செய்கிறதுக்கு சமமாகும். இஸ்ரேல் மக்களில் பாருங்கள், எல்லா எஸ்ரா, நெகேமியா எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரிடம் திரும்பி வந்ததுக்கப்புறமும் கூட. ஸோ நமக்கு இது ஆவிக்குரிய வகையில் நம்மளை ஆண்டவர் நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பாவத்தினால தான் வந்துச்சு, ஆண்டவர் நம்மளை ரீச் அவுட் பண்ணுறாரு, நம்ம திருப்பி பரிகாரம் செய்கிறோம், கன்ஃபெஷன் போயிட்டு இதை ஃபார்முலாக சொல்கிறோம் பாருங்கள், நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் பாருங்கள், இது எல்லாம் அதை இது குறிக்கும். அப்பா கிட்ட போய் சொல்கிறோம், அது குறிக்கும் இது. ஆனால் அப்பா பாருங்கள், அதை முழுசாக கூட சொல்லலை, இனி நான் தகுதியற்றவன், மகன் என்னப்பட தகுதியற்றவன், உங்கள் கூலி ஆட்களில் ஒருவனை என்னை சேர்த்துங்க, அதை சொல்ல விடல அப்பா. அப்பாவுடைய அன்பு பாருங்களேன். நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நம்ம தெரியும் நம்ம பண்ணுறதெல்லாம் முழுமையற்றது இல்லைன்னு, அது ஆண்டவருக்கும் தெரியும். நீ பண்ணுறதெல்லாம் போதும், நீ இவ்வளோ பண்ணுற, இது போதும் வான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. பர்சனலாக நம்ம ப்ரேயர் மன்னிப்பு கேட்குறோம், பாவத்தை நம்ம நோட்டில் எழுதி வச்சு அதை அறிக்கிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம், பரிகாரம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், இனி போதும் வா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் பாருங்கள் 22லேருந்து 23 வசனங்கள். தந்தை தம் பணியாளரை நோக்கி,
முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு மிதியடிகளையும் அணிவீங்கள். அன்பந்தலி இது மனுஷ குலத்தை பார்க்கும்போது ஜென்ரலாக ஆண்டவர் இயேசுடைய ஆடைகள் உரிக்கப்படுது. நமக்கு அவரையே ஆடையாக நம்ம அணிந்து கொள்கிறோம். அந்த ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆதாமுக்கு ஒரு ஆட்டு தோல்னால ஒரு ஆடை செஞ்சு போட்டார் பாருங்க. இங்கே அப்பா இந்த மகனுக்கு அந்த ஆடையை போடுறது அதை குறிக்கும். இது எல்லாம் எதை குறிக்குது? பின்னாடி அவரே இறங்கி வந்து அவருடைய நீதியை, ரைச்சியஸ்னஸை நமக்கு ஆடையாக போட போகிறார். கைக்கு மோதிரத்தை ஆண்டவர் கையில் செங்கோல் அரசராக இருந்த அவர் அரச அரியணையை விட்டு இறங்கி ஒரு 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 அடிமையாக வந்தார். நம்ம அடிமையாக இருக்கிற நம்ம அவரோடு சேர்ந்து ஆட்சி செலுத்துகிறோம். அவர் கைக்கு மோதிரம் போடுறது நமக்கு மோதிரம் போடுறது குறிக்கிறது. அவருடைய மோதிரத்தை கழட்டினார், ஆட்சி உரிமையை கழட்டி கையில் செங்கோலை கொடுத்து அசிங்கப்படுத்தப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டார். அதனால் நம்ம கைக்கு இன்றைக்கி மோதிரம் போடப்படுது மனுஷ குலத்துக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், காலடிகள் மிதியடிகளுக்கு நமக்கு போட்டு விடுறாரு. எதனால்? அவருடைய அரச மிதியடிகள் எல்லாம் விட்டுட்டு விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்து நற்செய்தி அறிவித்து அவர் வாழ்க்கையை அற்புதங்கள்லாம் செஞ்சு நமக்கு காமிச்சதுனால நமக்கு மிதியடிகள் கொடுக்கப்படுது. இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்களுடைய கோயிலை கட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கோயிலை கட்டுறதுக்கு சமம். இங்கே எருசலேமுடைய அந்த வால்ஸ், அந்த மதில்களை கட்டி திரும்பி அவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. மிதியடிகள் கொடுக்கப்படுது, ஆடைகள் கொடுக்கப்படுது. இஸ்ரேல் மக்கள் நாடு திரும்பி நல்லபடியாக எருசலேமை கட்டி எழுப்புறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்டமான தேவைகள் நிறைவேற்றப்படுது. உலக தேவைகள், குடும்பத்தில் உறவுகள் சுமூகமாகுது. பொருளாதார நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் அப்பா நமக்கு இதெல்லாம் போட்டு விட்றாரு. எப்போது நான் மனசு செஞ்சு தப்புன்னு ஒன்று இருந்து நான் இதை செய்வேன்னு நம்ம முடிவெடுத்து அதே போல் அவர்கிட்ட திரும்பி போக முயற்சி செஞ்சு அவர்கிட்ட போய் இதை சொல்லும்போது, ஜபத்தில் சொல்லும்போது, பரிகாரங்கள் செய்யும்போது, ரெட்ரீட்டுக்கு போகும்போது, 4 ஜமாவில் ஜபிக்கும் போது, இந்த முயற்சிகள்லாம் செய்யும்போது தந்தை ஓடி வந்து முத்தமிட்டு நம்ம ஆன்மாவை பாவத்திலேருந்து விடுதலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆடையும் கொடுப்பாரு, மோதிரத்தையும் கொடுப்பாரு, காலணிகளையும் கொடுப்பார். உடல் சுகங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனமாற்றங்கள், உறவுகளில் பொருளாதார நெருக்கடி நீக்கிறது எல்லாமே பண்ணுவார். இதெல்லாம் எதனால்? 23ஆம் வசனம் சொல்கிறாங்க, கொளுத்த கன்றுக்குட்டியை வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். அல்டிமேட்டாக இது அதுதான். அல்டிமேட்டாக ஆண்டவர் இதில் தான் கொண்டு வந்து நிறுத்துறார். மொத்த மானிட குலமும் இஸ்ரேல் மக்களும் எல்லாம் அந்த கோயிலை ரீடெடிகேட் பண்ணுறாங்க. நாடு திரும்பி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டாடுறோம். நமக்கு இப்போ தற்காலிகமாக ஆண்டவர் அவருடைய இறப்பு, உயிர்ப்பு, பாடுகள்னால அவர் அந்த கொளுத்த கன்றுக்குட்டி அடிக்கிறது எதை குறிக்கும்? தந்தையும் தேவமாதாவும் ஆவியானவரோடு இணைஞ்சு மகனாகி ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் பலி செலுத்துறது குறிக்கும். இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கிறது மனுஷ குலத்துக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு திரும்பி வந்து அவங்க திரும்பவும் வழிபாடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோயிலை கட்டியாச்சு, எருசலேம் மதில்கள் கட்டியாச்சு, வழிபாடு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறாங்க, தந்தையை திரும்ப வழிபாட ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அவங்க ஒரு குடும்பமாக அந்த உடன்படிக்கையின் அந்த உணவை உண்டு மகிழ்கிறாங்க. நமக்கு இது எதை குறிக்கும்? நான் திரும்பி கன்ஃபெஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் திருப்பலியில் போய் நற்கருணையில் ஆண்டவர் உண்டு மகிழ்வேன். அந்த விருந்தில் நான் பங்கு கொள்ள போகிறேன். திருமண விருந்து, அந்த செம்மறியின் விருந்து. திரும்பி நான் அப்பாவோட ஒரு உறவில் இருக்க போகிறேன் தற்காலிகமாக. பின்னாடி அதை விண்ணகத்தில் நம்ம முகமுகமாக நான் என் பாவத்தை உணர்ந்துட்டு நான் என் பரிகாரம் செய்ய ஆரம்பித்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பாவசிங்கத்தை அடிக்கடி பண்ணுறோம். எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் வந்துருச்சு. இப்போது அந்த விருந்தில் நம்ம பங்கு கொள்ளலாம். அந்த விருந்து என்ன? ஒரு பக்கம் நான் இருக்கிறேன்னா இன்னொரு பக்கம் அவரோட ஒரு உறவு. அப்பாவை இழந்திருந்தோம்ல, இப்போ திரும்பி அந்த உறவில் இருக்கிறோம். இதை விட என்ன வேணும் அன்பர்களே? அவர் சொல்கிறார் பாருங்க, 24ஆம் வசனம், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான் ஆடு போல மீண்டும் கிடைத்துள்ளான். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். யார்? தந்தையோடு இருந்த வானதூதர்கள் எல்லாம். அதனால் ஆண்டவர் சொல்ல, ஒரு பாவி மனம் மாறும்போது விண்ணகமுமே, மொத்த விண்ணகமும் மகிழுது அப்படின்றாரு. அப்போ இது எதை குறிக்குது நண்பர்களே? இந்த மொத்த கத்தோலிக்க திருச்சபையும் இந்த திருவள்ளுவர் சாதனைகளையும் குறிப்பாக திருப்பலியை ஆண்டவர் ஏற்படுத்திட்டு வாங்க மகிழ்ந்து கொண்டாடுவோம். அவர் இப்போ பாருங்கள், இறந்து உயிர் தெழுந்து நமக்கு மீட்பின் வாய்க்கால்களை திறந்து வச்சிட்டாரு, விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வச்சிட்டாரு.
இப்போ அந்த இடுக்கமான வாயிலுக்குள்ளே நம்ம ஒன்றும் நுழையிறோமா இல்லையான்றது தான் கேள்வி. இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நாடு திரும்பி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நம்ம ஆன்மா அருள் நிலையில் ஆண்டவருடைய ஒரு உறவில் ஒவ்வொரு இறைவன் நமக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக சாங்டிஃபைங் கிரேஸ் நமக்குள்ளே இருக்குது. ஏற்புடைமையாக்கும் அருள் ஆண்டவரோட உறவில் உலக ஆசீர்வாதத்தோடையும் சந்தோஷமாக வாழ்கிறோம். விண்ணகமும் மகிழுது, நம்மளும் மகிழ்கிறோம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. 25ஆம் வசனம். இப்போ மூத்த மகன் இதெல்லாம் கேள்விப்படுறாரு. என்னடா நடக்குது, என்ன சத்தம்? அன்பாதில் இந்த மூத்த மகன் யாரை குறிக்கும்? மனுஷ குலத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தானை குறிக்கும். இந்த மீட்பின் வரலாறில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பரிசேயர்களை சதுசேயர்களை குறிக்கும். தன்னைத்தானே ஒரு நேர்மையாளர் நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாரையுமே குறிக்கும். இளைய மகன்றவங்க பாவிகள்னு உணர்ந்தவங்களை குறிக்கும், நம்மளை போல். அப்போ பாருங்கள், தந்தை மொத்த வானத்துவர்களையும் விட்டுட்டு மனித குலத்தை கட்டி தழுவி முத்தமிட்டது சாத்தானுக்கு பிடிக்கல. அந்த மூத்த மகனில் ஒருத்தனாகிய அந்த லூசிஃபருக்கு பிடிக்கல. அதனால் அவன் தள்ளப்பட்டான், சாத்தானாக இருந்தான், மாறினான். எப்படி பாருங்களேன், இங்கே இஸ்ரேல் மக்கள் அந்த மீட்பின் வரலாறுல அது எப்படி ஆண்டவர் இயேசு பாவிகளோட உண்ணுகிறார், குடிக்கிறார், விபச்சாரங்களை மன்னிக்கிறாரு, வரி தண்டுபவர்களோட வீட்டில் போய் சாப்பிட்றாரு, பிறையினத்தவர்கள் அவங்கக்கிட்ட சமாரிய பெண்ணுக்கிட்ட தனிமையை குடிக்கிற சமாரிய பெண்ணுக்கு நல்லது செய்கிறாரு, பிறையினத்தவர்களை ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார், கனானிய பெண்ணுக்கு செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த மூத்த மகனாகிய பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு கோபம் வருது. நமக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது அன்பர்களே. ஆமாம், நான் அப்படி தான் செஞ்சுட்டேன், அப்படி தான், அவ்வளோதான், இதெல்லாம் என்னால் மன்னிக்க மாட்டார் கடவுள். நமக்குள்ளேயே இந்த ஒரு மூத்த மகனுடைய ஒரு கேரக்டர் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில். நம்ம மன்னிக்க மாட்டோம், கடவுள் மேலே கோவப்படும். அவர் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணார், இப்படி அவர் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இதெல்லாம் ஒரு காலத்தில் நானும் பேசிட்டு தான் இருந்தேன், மனசில் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நம்ம இங்கே போய் அந்த சொத்தை அழிச்சதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள் நண்பர்களே. அப்போ மூத்த மகன் இவ்வளோ நாள் கூட இருந்திருக்கிறாரு. ஆனால் மனசு வெகு தொலைவிற்கு, தொலைநாட்டிற்கு வெகு தொலைவான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இளைய மகன் கிடையாது, ஆண்டவர் ட்விஸ்ட் வைக்கிறாரு. மூத்த மகன் தான் ஆக்சுவலாக போயிருக்கான். இளைய மகன் போனார், அவர் இப்போ திரும்பி அப்பா கூட வந்துட்டார். பாருங்கள், அந்த மூத்த மகன் உள்ளே போக மாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு, அந்த அந்த திருமண விருந்துக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு. அப்போ தன்னைத்தானே பாவம் செய்யலைன்னு சொல்லி பெருமையாக யோசிச்சுட்டு இருக்க மூத்த மகன்கள் நமக்குள்ளே இருக்கா? சில பேர் நம்ம பெரிய பாவம் செய்யலைன்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம அந்த திருமண விருந்துக்குள்ளே நம்ம உண்டு கூட குடிக்கலாம், உள்ளே போய் கூட உண்டு குடிக்கலாம். ஆனால் மனசு கருகிக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட தாழ்ச்சியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகலன்னு வந்தவர்களே, இளைய மகனை போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகலாம். மூத்த மகனை போல் நம்ம யோசிச்சுட்டு போம், நம்ம என்ன பெரிய பாவமாக செஞ்சிட்டோம், நம்ம தான் நல்லா கரெக்டாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமே, திருப்பலிக்கெலாம் டெய்லி போகிறோமே, நம்ம தான் கரெக்டாக பாவம் செஞ்சுட்டோம் போயிட்டுருக்கோமே. இல்லை அந்த ட்ராப்பில் மட்டும் மாட்டிடவே கூடாது நண்பர்களே. நம்ம திரும்பி 4 ஜமால ஜெபிங்க, டெய்லி மாஸ் போங்க, கன்ஃபெஷன் போங்க, பைபிள் வாசிங்க. உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் நண்பர்களே. யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் மூத்த மகனை போல் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் கூட இருக்கேன், நான் உங்களுக்கு தானே எல்லாம் வேலை செஞ்சேன், எனக்காக ஒரு கண்ணுக்குட்டி கூட கொடுத்தீங்களா? அப்படின்னா நான் இன்னும் உள்ள மார்டிஃபிகேஷன் பண்ணல. மூத்த மகன் இன்னும் ஆக்சுவலாக அப்பாவோட உறவை உணரல, அதை சுவைக்கலை. அப்போ நம்மளும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே கூட கடவுள் கூட உண்டு குடித்து கொண்டே கூட அவர் பெயரால் நோயையும் ஓட்டியும் கூட அவர் அன்பு செய்யாமல் நம்ம இருக்கலாம். நம்மளுடைய மனசெல்லாம் வேறு எதையோ செல்வமாகவும் சொத்தாகவும் நம்ம கருதிக்கிட்டு இருக்கலாம். அப்பா கூட தான் இருக்கிறோம், பெரிய பாவங்கள் எதுவும் பண்ணல, ஆனால் மனசு அவர் கூட இல்லை. நம்ம வேறு எதையோ தேடிட்டு இருக்கலாம், வேலை, பணம், பதவி, படிப்பு, இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்திருக்கலாம். அப்போ இது பாருங்கள், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டேஞ்சராக ஒரு கேன்சரை போல் உள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மூத்த மகன் தான். அப்போ இந்த உதவி மகன் கதை முடியும் போது இளைய மகன் உயிர் பெற்று வந்துட்டார், மூத்த மகன் உயிரோடு இருந்தாருன்னு நினச்சோம். ஆக்சுவலாக அவர் தான் மனசளவில் ஆன்மாவில் செத்துருக்கிறாரு. தொலைநாட்டுக்கு வெகு பயணத்தில், வெகு தூரத்துக்கு ஒரு பயணத்தில் இருந்து அப்பா விட்டு தூரத்தில் இருக்கிறது மூத்த மகன் தான். சாத்தான் தான், பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆகிய நம்மளுடைய குணம்தான், அந்த ஒரு தலக்கணம் தான்.
எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த ஒரு தாழ்ச்சி இல்லைன்னா, நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவின்ற உணர்வு இல்லைன்னா, இல்லை பாவம் இல்லாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார், அவரோட அருள் தான் என்னை காப்பாற்றுன்ற அந்த ஒரு உணர்வு குழந்தை திரசாமாவை போல் இல்லைன்னா, நம்ம அந்த மூத்த மகனை போல் மாறிடுவோம். இப்போ டேஞ்சர் இளைய மகனை போல் மாறினதில்லை. ஸ்டோரி எப்படி ஆண்டவர் முடிக்கிறாரு பாருங்கள். அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டோரி ஊமைகளே இந்த ஒரு ஊமை தான் சொல்லுவாங்க எல்லா இறையில அறிஞர்களும். ஊதாரி மகன் கதை தான். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கூட தானே இருந்தார் அப்படின்னு. அந்த தந்தையை தான் சொல்கிறார், நீ என் கூடவே இருக்கிற, எல்லாமே என்னோட இதெல்லாம் உன்னோட தான். இல்லை 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 மூத்த மகன் சொல்கிறான், எனக்கெல்லாம் ஆசை எனக்கு இளைய மகன் போல் இருக்கணும், நானும் அந்த மாதிரி விபச்சாரம் செய்யணும், நானும் உங்களை விட்டு போகணும். ஆனால் என்னால் உங்களால் போகலை, நான் உங்களை விட்டு போகலை, அவ்வளோதான். ஆனால் மனசு வேறு எது மேலேயோ ஆசையாக தான் இருக்குது. பணத்துக்கு மேலே, உடலின் இன்பங்கள் மேலே, பதவிக்கு மேலே, பெருமை, வீண் பெருமை இதுலையாவது இருந்துகிட்டு தான் இருக்குது. சாப்பாடு மேலே. சரி, 16ஆம் அதிகாரத்தில் 1-13 பாருங்கள். நம்ம அதில் இந்த முன்மதியோடு செயல்பட்ட அந்த வீட்டு பொறுப்பாளர். அந்த மாதிரி இது வந்து அந்த அவர் அந்த பொறுப்பாளரை அந்த கூப்பிட்டு ஆண்டவர் வந்து அந்த வீட்டு உரிமையாளர் வந்து கேள்வி கேட்குறது நம்மளுடைய சாவு நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதை குறிக்கும். அப்போது பாருங்கள், நம்ம பைபிள் வசனங்களை வாசிக்கும் போது, ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்கும்போது நமக்கு தோணுது, ஐயோ இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட இப்படி கணக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பொறுப்பாளருக்கு தோன்ற மாதிரி, முன்மதியோடு செயல்பட்ட இந்த பொறுப்பாளருக்கு தோன்ற மாதிரி தோணுது. அப்போது 3ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய பதவியை பறிக்க போகிற, வேலை போக போகுதுன்னு தெரியுது. அப்படின்னா என்ன? நம்ம சாக போகிறோம், தெளிவாக தெரியுது. அப்படின்னா சாவு தான் இல்லை அன்பதில், நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம். நாளைக்கு சாக போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ நமக்கு தெரியுது இது நிலையற்ற இந்த வாழ்வுன்னு. ஸோ இப்போ அந்த பொறுப்பாளர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு வீட்டு பொறுப்பாளர் போயிட்டு அந்த உரிமையாளர் அந்த பதவி பறிக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மற்றவங்களுடைய கடனெல்லாம் குறைக்கிறாரு. ஸோ இது எதை குறிக்கும்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரங்களை குறிக்கும். நமக்கே நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரங்களை செய்யலாம், அதே நேரத்தில் உத்திரிகஸ்தல ஆன்மாக்களுக்கு நம்ம பரிகாரம் செய்யலாம். அதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். வேறு ஒருத்தவங்களுடைய பாவத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அவர் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு, அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இந்த பொருட்களை கொண்டு, நம்மளுடைய உடலை கொண்டு, நம்ம உடலை வருத்துறதன் மூலிமா, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால, முட்டி போடுறதுனால, நம்ம அன்றாட வாழ்வின் சுமைகளை, சிலுவைகளை சுமக்கிறதுனால, திருப்பலிகளை ஒப்புக் கொடுக்கறதுனால என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது, அப்படின்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். நிலையான உறைவிடம்னா யாரும் வந்தலை, கடவுள் இங்கே வந்து ஏதோ ஒரு பணத்தை பற்றி, ஒரு மூட்டை நெல் இதை பற்றி ஆண்டவர் பேசலை. நிலையான உறைவிடம்னா இந்த இட்டர்னல் ஹோம்னா இது விண்ணகத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படின்னா யார் பற்றி பேசுகிறாரு? உத்திரீசல் ஆன்மாக்களுக்கு நம்ம குறைக்க வேண்டிய கடன்களை நம்ம இங்கே குறைச்சிக்கிட்டு இருந்தோன்னா, அதே நேரத்தில் நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? நிலையான அவர்களோட வீட்டுக்குள்ளே அவங்க நம்மளை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுன்றது இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நண்பர்களே. ஸோ இது உத்திரீசலத்துக்கு ஒரு அழகான ஒரு எவிடென்ஸ். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், திருப்பலிகளை ஒப்புக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு அழகான ஓமை என்பதில். இதெல்லாம் நம்ம இந்த நிலையான உறைவிடங்கள் தான் கீ பாயிண்ட் அங்கே. இப்போ இந்த ஊமையோடைய அந்த பார்வையை நமக்கு மாறுது பாருங்கள். அதனால தான் அந்த வீட்டு உரிமையாளர் இந்த நேர்மையற்ற பொறுப்பாளரை முன்மதியோடு செயல்பட்டார்னு சொல்லி பாராட்டுறாரு. இல்லைன்னா பாருங்கள், இங்கே ஏமாத்துறாரு, அவங்களுடைய கடனை இவர் குறைக்கிறாரு. அப்போ அது ஏமாத்துறது ஆகும்ல. ஆனால் இப்போ நிலை வாழ்வு பொறுத்து பாருங்கள், இப்போ இந்த ஊமை வந்து நமக்கு வந்து தப்பாக தெரியாது. ஸோ இதுதான் அதனுடைய பொருள் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 10ஆம் வசனம், மிகச்சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார், மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றில் நேர்மையாக இருப்பார். அதனால் இந்த ஒரு லா வந்து நம்ம வாழ்க்கையில் நானும் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம சின்ன விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பெரிய விஷயத்தில் அமர்த்துவார். அவர் சின்ன ஒரு ஊழியம் பண்ண சொல்லுவார், அந்த ஊழியத்துக்கு நம்ம கரெக்டாக இருந்தோன்னா பெரிய ஊழியத்தில் நம்மளை அமர்த்துவார். கொஞ்சமாக காசு கொடுப்பார், அந்த காசில் ஆண்டவருக்கு 10ல் ஒரு பங்கு கொடுத்து நம்ம எதாவது செஞ்சோன்னா பின்னாடி
பெரிய விஷயங்களையும் ஆண்டவர் நம்மை அமர்த்துவார். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம 13ஆம் வசனம் பாருங்கள். எந்த வீட்டு வேலையாளரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. பாருங்களேன், நம்ம வீடும் நம்மளோட ஆன்மாவும் தான் இந்த வீடு. இந்த வீடுன்றது நம்மளுடைய ஆன்மாவையும் உடலையும் குறிக்கும். அப்போ நம்ம ஒரு வேலைக்காரங்க, நம்ம இந்த வீட்டையும் ஆன்மாவையும் கடவுளுடைய தூயாவினருடைய ஆலயமாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம 2 வேலையாட்களுக்கு நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் கொடுக்க முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியும். இங்கே செல்வம் அப்படின்றது நம்மளோட உடலினுடைய அந்த ஆசைகள், உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சிகள், சாத்தானினுடைய மாயை, அந்த கவர்ச்சிகள், அந்த பிம்பங்கள். இது 2க்கும், இதுக்கும் இந்த 3க்கும் இன்னொரு பக்கம் கடவுளுக்கும் நம்ம வேலை செய்ய முடியாது. அதான் அந்த செல்வம்ன்றது இதெல்லாம் தான். நம்ம மனசு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளோடு நம்ம இருக்க முடியாது. இதை அடித்து ஒழிக்கணும். உடலையும் உலக ஆசைகளையும் சாத்தானின் மாய அந்த வித்தைகளையும் எனக்கு வேண்டான்னு அருவ இருக்கணும். அப்போ தான் நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம டைமை எதெல்லாம் திருடுதோ, நம்ம மனசை எதெல்லாம் திருடுதோ, அது எல்லாமே கடவுள்கிட்ட கவனத்தை சேர வைக்கிற எல்லா நபர்களும், எல்லா இடங்களும், எல்லா பொருட்களும். பாருங்கள், 16ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுது. இறையாட்சிக்குட்பட நெருக்கி அடித்து கொண்டு வருகிறார்கள். முதல்ல இது எதை குறிக்குதுன்னா, உடலில் உறுத்தல், ஜபம், தவம், உச்சக்கட்டமான ஜபம். பாருங்கள், இந்த 4 ஜபமாலெல்லாம் நெருக்கி அடிச்சுக்கிட்டு வர மாதிரி. சும்மா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தால் உள்ளே வர முடியாது. நெருக்கி அடிச்சுக்கிட்டு உள்ளே வந்தால் தான் உள்ளே நுழைய முடியும். 18ஆம் வசனம் பாருங்கள். தன் மனைவியை விலக்கி விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான். அது மட்டும் இல்லை, கணவனால் தள்ளப்பட்ட மனைவியை மணப்பவனும் விபச்சாரம் செய்கிறான். இதுக்கெல்லாம் விளக்க உரையே தேவையில்லை அன்பர்களே, டைரெக்டாக இருக்குது. யாராவது ஒருத்தரை பரத்தமை அன்றி வேறு எதற்காகவும் மனவிலக்க சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. மத்தேயு நற்செய்தி தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போது என்னை அடிக்கிறாரு, குடும்பத்தில் எனக்கு வேறு வழி இல்லை. நம்ம அவருக்காக ஜெபிக்கணும். ரொம்ப உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தனியாக கூட இருந்துக்கிட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு எப்படியாவது அவங்கள மாற்றி அவங்ககிட்ட பேசி எப்படியாவது நம்ம கணவரையோ மனைவியோ நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். இப்போ அப்படி இல்லாமல் டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணை வேற ஒருத்தர் மணந்தால் கூட அவர் விபச்சாரம் செய்கிறாராம். ஏன்னா அவர் வேற ஒருத்தரோட மனைவி. இப்போது நீங்கள் வேணால் சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிடலாம். கடவுளை பொறுத்த வரைக்கும் திருமணம்ன்றது ஒரு நிலையான திருவருள் சாதனம். பரத்தமையை பண்ணலாமல் வேறு ஏதோ ஒரு தொடர்பு, தவறான தொடர்பு இல்லாமல் அது கட்டே ஆகாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், 19லேருந்து 31 வசனங்கள். அந்த செல்வந்தர், அந்த லாசருடைய ஸ்டோரி நண்பர்களே பாருங்களேன். இந்த 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 டோட்டலாக அந்த செல்வந்தர் எந்த தப்பு செஞ்ச மாதிரி அங்கே நமக்கு பதிவு செய்யலை. அவர் லாசரை பார்த்துக்கல, அவ்வளோதான். அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு அன்பாந்தர்களே. அப்போ நம்ம ஒரு சில அதனால தான் சொல்கிறோம், நம்ம முடிஞ்ச அளவு 10 பங்குலையும், இந்த 10 பங்குன்றது அஃப்கோர்ஸ் திருச்சபை இது ஸ்ட்ரிக்டாக சொல்லலை. பட் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவர் இது மட்டுமாவது பண்ணோம் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா நம்மளாம் கன்ஃபார்மாக அங்கங்கே அப்பப்போ நம்ம கொடுக்குற காணிக்கைகள்லாம் பத்தாது. பர்ஃபெக்டாக ஆண்டவர் எனக்கு மாதம் மாதம் கொடுக்குறாரா, அப்போ நானும் மாதம் மாதம் ஏழைகளுக்கு கொடுப்பேன், கோயிலுக்கு கொடுப்பேன். அவர் அப்பப்போ நமக்கு கொடுத்துறாரா, அப்போ நம்மளும் அப்பப்போ செய்யலாம். நமக்கு அவர் மாதம் மாதம் கொடுக்குறாருல, அப்போ நம்மளும் மாதம் மாதம் அவருக்கு கொடுக்கணும்ல. அவ்வளோதான் கணக்கு. அப்போது இந்த குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லம், இதெல்லாம் இந்த நம்மளுடைய இந்த ஒரு நல்ல நாட்களுக்கு என்ன சொல்கிற, நம்ம ஒரு ஆஸ்பீஷியஸான டேக்கெலாம் நம்ம அந்த மாதிரி போய் நம்ம நம்மளுடைய இதெல்லாம் கொண்டாடும்போது அந்த கொண்டாட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இன்னும் அதிகமாக ஒரு கார் வாங்குவோம். அந்த கார் வாங்கின அந்த நாளை கொண்டு போய் அங்கே அவங்களுக்கு அதுக்காக ஒரு நன்றியாக நம்ம போய் குடும்பத்தோடு போய் ஒரு இடத்துக்கு நம்ம உதவி செய்யலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு போகலாம், ஒரே இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பண்ணலாம் அன்பர்களே, இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த செல்வந்தரை போல சாக மாட்டோம், லாசரை போல் இருப்போம். பாருங்கள், இந்த ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். லாசர் இப்போ துன்புற்றான், அப்போ சந்தோஷமாக இருக்கான். இதான் ஆண்டவர் பாருங்கள். இப்பொழுது அழுது புலம்புறவர்களே நீங்கள் பேர் பெற்றோர். இப்போ தாகமாக பசியாக இருக்கிறவர்களே, உடம்புலையும் சரி ஆவியிலையும் சரி, நீங்கள் பேர் பெற்றோர். ஐயோ உங்களுக்கு கேடு, நீ நல்லா குடித்து உண்டு குடித்திர, இப்போ ஐயோ உனக்கு கேடு. ஸோ எக்ஸாக்டாக அவருடைய அந்த போதனையை லூக்கா 6:20-26 அவர் என்ன சொன்னாரோ அது இங்கே ஆண்டவர் இந்த நிகழ்வின் வழியாக சொல்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளே
ஒரு 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 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏழை ஒருவர் இருந்தால் ஒரு செல்வந்தர். ஸோ இதை ஆரம்பிக்கிறது பார்த்தா ஒரு உவமை மாதிரி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர் சொன்ன எந்த உவமையிலையும் அவர் பெயரை குறிப்பிடவே இல்லை. இங்கே லாசருன்ற ஒரு பேரை குறிப்பிடுறாரு அப்படின்றதுனால, ஆபிரகாம் அதில் வராரு அப்படின்றதுனால இது உவமையாக இருக்காது, இது உண்மையாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையாலே நடந்த ஒரு ஸ்டோரியை, நடந்த ஒரு நிகழ்வை தான் ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், அதில் அந்த ஆபிரகாமின் மடியை ஆக்சுவலாக பார்த்தோன்னா நண்பர்களே, பாதாளம் ஆபிரகாமின் மடி. இந்த பாதாளத்துக்குள்ளே தான் இந்த தீய ஆன்மாக்கள் நரகத்தில் அந்த நெருப்பில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நரகமே இன்னும் கிடையாது. கெஹனா தான் ஹெல். கிரகத்தில் கெஹனா தான் ஹெல், நரகம். இப்போ பாதாளம்ன்றப்ப ஹேடஸ், ஷியோல் அப்படின்வாங்க கிரகத்தில். அப்போ இது என்ன நடக்குது? ஆபிரகாமின் மடி அங்கே இருக்குது. நீதிமான்கள் ஒரு பக்கம் நல்லா இருக்கிறாங்க ஆபிரகாமோட மடியில், இன்னொரு பக்கம் நெருப்பில் தீயவர்கள் துன்புற்று கொண்டு இருக்கிறாங்க. நடுவில் ஒரு பிளவு இருக்குது. ஸோ ஆண்டவர் இறந்து அந்த 3 நாட்களுக்குள்ளே அவர் உள்ளே இறங்கி ஆதாம்லேருந்து எல்லா நீதிமான்களையும் ஆபிரகாமோட மடி அப்படின்ற அந்த ஒரு இடம், ஆப்ரஹாம்ஸ் பாசம் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து கூட்டிக்கிட்டு ஆண்டவர் உயிர் தள்ளும்போது விண்ணகத்துக்கு கதவுகளை திறந்து அவங்களால விண்ணகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ இவங்க இந்த பாதாளத்தில் நெருப்பில் இருக்கிறவங்க அங்கேயே நரகத்தில் கிடக்கிறார்கள். ஸோ ஆண்டவர் இறந்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தான் விண்ணகமும் நரகமும் ஓப்பன் ஆகுது. நிலையான நெருப்பு, நிலையான விண்ணகம், ஆறுதல், நிம்மதி. ஆண்டவர் இறந்து உயிர் தெழுறதுக்கு முன்னாடி நீதிமான்களும் இந்த பாதாளத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க துன்புற மாட்டாங்க. ஆனால் பாவிகள், இந்த பழைய ஏற்பாடில் இருந்த எல்லா பாவிகளும் நெருப்பில் துன்புற்று கொண்டு இருப்பார்கள். இந்த சைடு நீதிமான்கள் அந்த லிம்போன்னு சொல்லுவோம் இல்லையா, லிம்போ ஆஃப் ரைச்சஸில் அமைதியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, முதலே நம்ம முடிவு செய்வோம். நம்ம இந்த செல்வந்தராக இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் செல்வந்தராக இருந்து மனசில் ஏழையாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மனசில் ஏழையாக இருப்போம். கோயிலுக்கு கொடுக்கும்போது மனசுக்கு ஏழையாக இருப்போம். அதே நேரத்தில் அதான் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டும் இருக்க முடியாது, நம்ம குடும்பத்துக்கும் செய்யணும். அப்போ ஒரு 10ல் 1 பங்கு எடுத்து வைப்போம். நம்மளுடைய நல்ல நாட்களை, அங்கே போய் நம்ம சந்தோஷமான நாட்களை அவங்களோட சேர்ந்து கொண்டாட ட்ரை பண்ணுவோம். சரி, முதலில் தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.